ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூட ஒரு ஒன் ஷாட்ரா, ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பர்த்டே விஷஸ், ஓகேவா? பர்த்டே விஷஸ் கொடுத்துடலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹரி தங்கம், எப்போவும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க, ஓகேவா? லைஃப்பில் எப்போவும் ஹாப்பியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உன்னோட ட்ரீம்லாம் என்னவோ இருக்கோ அது எல்லாமே அச்சீவ் ஆகணும். அதுக்கு கண்டிப்பாக நான் காட்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன், ப்ரேயர் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் நீ வந்துட்டு லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆனதான் அக்கா அப்புறம் அம்மாவை நல்லா பார்த்துக்க முடியும், ஓகேவா? அதனால் லைஃப்பில் நல்லா ஸ்டடி பண்ணணும், நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஸ்டடி பண்ணு. ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்க முடியும், ஓகேவா? இந்த பர்த்டே மாதிரி எப்போவும் எல்லா பர்த்டேக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் எல்லாரோட விஷஸும் நம்ம ஹரிக்கு கொடுத்துருங்கடா, ஓகேவா? ஹரி என்னோட தம்பி தான், என்னோடய ஃப்ரெண்டோட தம்பி, எனக்கும் தம்பி தான், ஓகேவா? அப்படியே கொஞ்சம் உங்கள் விஷஸை கொடுத்துருங்க. ஒன் செகண்ட். விஷயம் இந்த மாதிரி ஹாப்பினஸ் ஆஃப் த டே ஹரி தங்கம், ஓகேவா? அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இப்போது நம்ம ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாக காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பையன் ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு கேபினில் உட்காந்துருக்காரு. இங்கே ஒரு குழந்தை உள்ளே வருது. இப்போ பார்க்குறாங்க, அச்சோ என்னாச்சு தங்கத்துக்கு எப்படி சொல்கிறாங்க, ஃபீவர் சொல்கிறாங்க. ஃபீவரா அப்படி சொல்லிட்டு அவங்க தொட்டு பார்க்குறாங்க. அச்சோ சொல்கிறாங்க, என்ன பண்ணீங்க சரி கேட்குறாங்க. நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சொல்கிறாங்க. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஃபீவர் வந்துருச்சா சொல்கிறாங்க. இப்போது அவர் இன்ஜெக்ஷன் போட்டுறாம சொல்கிறாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த பசங்க அந்த குழந்தையோட அம்மா பார்க்குறாங்க. டாக்டர் நீங்கள் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் போட்டுருங்க சொல்கிறாங்க. சரி நீங்கள் பிடிச்சிக்கோங்க சொல்லிட்டு, ஆமாம் அது என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் உங்களுக்கு சொல்கிறாங்க. எனக்கு எல்லாம் பிடிக்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்லிட்டு பேச்சு கொடுத்துக்கிட்டே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. பிடிக்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை ஒன்று சொல்லிட்டு அப்படி லைட்டாக ஹேண்டை ரப் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு சாக்லேட் சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஹெல்த்தி சாக்லேட் தான். இப்போது ஐஸ்கிரீமும் அடிக்கடி சாப்பிடக்கூடாது, ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே தேங்க்யூ சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்கள அனுப்பிடுறாங்க. இப்போ அவங்க டியூட்டியில் தான் இருக்காங்க. இப்போ டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 6 o'clock ஆகுது. சரி நான் ஒரு பர்சனோட வராங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஹேங் சொல்கிறாங்க. ஓகேடா செக் அவுட் பண்ணிடலாமா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்லிட்டு இப்போ அவங்க அந்த டியூட்டி வந்துட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க இன்னொரு டாக்டர்கிட்ட. அப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்கடா. இப்போ நம்ம அங்கே இருக்கிற நம்ம ஜிமின் அப்புறம் நம்ஜுன் சீனியர் டாக்டர், நம்ம ஜிமின் வந்துட்டு ஜூனியர் டாக்டர். இப்போ ஃபைனல் 2 பேரும் வெளில வராங்க. இங்கே நம்ம ஜிமின் வெளில வர கார்கிட்ட வர வந்துட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. கடவுளே எனக்கு இது யார் வைக்கிறானே தெரிய மாட்டேங்குதே சொல்லிட்டு அவரும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அவரை கார் ட்ரைவ் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இருக்குது, அவர் தனியாக தாங்க இருக்காரு. ஏன்னா ஜிமின் ஒரு வில்லேஜ் சேர்ந்த ஒரு பையன். அதனால் ஜிமின் வந்துட்டு வில்லேஜில் வந்துட்டு அந்த ஜிமின் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட் கார் ஸ்டாப் பண்ணிட்டு மேலே வராங்க. இப்போ அவரோட வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளவர்ஸ் இருக்குது. முடியலை சொல்லிட்டு அவர் ஃப்ளவர்ஸ் ரெண்டத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே உள்ள போயிட்டாங்க. ஒரு ஃப்ளவர் ஜாடி ஒன்று இருக்குது, அந்த ஃப்ளவர்ஸை வச்சுட்டு அப்படியே போயிட்டு ஒரு சாங்கை ப்ளே பண்ணி விட்டு குளிச்சுட்டு அந்த அழகாக அவர் குக்கிங் பண்ணுறாரு. அவர் பிடிச்ச மாதிரி ஒரு குக்கிங் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் தண்டாரம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு கால் வருது. ஹலோ அம்மா சொல்கிறாங்க. ஜிமின் சொல்கிறாங்க. அம்மா சொல்லுங்கள் சொல்கிறாங்க. மேரேஜுக்கு வந்துடும்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் வந்துடும்மா சொல்கிறாங்க. ஏன்னா நீ என்கேஜ்மெண்ட்டுக்கே லாஸ்ட் மினிட்ல தான் வந்தா சொல்கிறாங்க. அம்மா நான் என்ன பண்ணிட்டோம், எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குல்லம்மா சொல்கிறாங்க. இங்கே பாருட தங்கம், உன்னோட ஒரே அண்ணா ஓகேவா, அவனுக்கு நீ தான் எல்லாமே. அதனால் அவன் வந்துட்டு சொல்கிறான் ஜிமின் இல்லாமல் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கவே மாட்டா சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் மினிட் நீ வந்தியா என்கேஜ்மெண்ட் அப்போயே அவன் கோவமாயிட்டா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்மா சொல்கிறாங்க. சரி ஓகே மேரேஜுக்கு வந்துட்டு 1 week பிஃபோர் லீவ் வந்து வாங்கிட்டு சொல்கிறாங்க. அம்மா 1 week லீவ் தர மாட்டாங்க, ஒரு 3 days சொல்கிறாங்க. 3 days சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக நம்ம ஜிமின் அவங்க அம்மாட்ட பேசிட்டு பாய் சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. ஜிமினுக்கு இதில் ஒரு அண்ணன் இருக்காங்க, ஜேஹோப்பு. ஜிமின் வந்துட்டு வில்லேஜ் சேர்ந்த ஒரு பர்சன்டா, ஓகேவா? இப்போ ஜிமின் அண்ணாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கும் ஒரு 2 weeks பிஃபோர். இப்போ நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு மேரேஜ் ஆக போகுது. ஜிமின் நினைக்கிறாங்க ஹோபி அங்கே ஃபேனில் மேரேஜ் ஆக போகுது. மேரேஜுக்கு அப்புறம் அங்கே தானே இருக்க போகிறாங்க சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்டு இருக்காங்க. ஹோபி வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்ண ஒரு பர்சன்ட், ஓகே, ஒரு சயின்டிஸ்ட்னு வச்சுக்கலாம். அவர் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுவார். ஃபைனலாக நம்ம ஜிமின் தான் வந்துட்டு அப்படி வந்துட்டு அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சாங் ப்ளே பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த சாங் ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஜிமின் பார்க்குறாங்க, என்ன அண்ணன் நம்பர் சொல்லிட்டு சரி ஓகே சொல்லிட்டு பிக் பண்ணிட்டேன். ஹலோ சொல்கிறாங்க. ஹலோ பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்க மிஸ்டர், இங்கே யாருன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் டேஸாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ஃப்ளவர் சென்ட் பண்ணிட்டுருக்கீங்க, அப்புறம் எல்லாமே பேபின்னு இருக்குது, நோட்டு இதில் வந்து நோட்டு அனுப்பியிருக்கீங்க. ஹலோ பேபி எப்படி இருக்கா சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிமின் கேட்குறாங்க. அதுவா நான் அவங்கள சீக்ரெட் அட்மையர் அப்படி சொல்கிறாங்க. சீக்ரெட் அட்மையரா சொல்கிறாங்க. ஆமாம் நான் வந்து உன்னோட சீக்ரெட் அட்மையர் தான், அவங்க பார்த்துட்டு தான் இருக்கேன், நீ என்ன பண்ணுறேன் எப்படி இருக்க சொல்லிட்டு எவ்ரிதிங் நான் பார்த்துட்டு இருக்கேன், வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஐ எம் ஆல்வேஸ் வாட்சிங் யூன்னு சொல்ல ஜிமினுக்கு பயம் வந்துடுது. என்ன சொல்லிட்டு ஜிமின் டக்குனு எழுந்திக்கிறாங்க. எழுந்திரிச்சு வந்து பால்கனிக்கு வந்து பார்க்குறாங்க. இங்கே லாங்கில் ஒரு பிளாக் கலர் கார் நிற்குது. அதை பார்க்குறப்ப ஜிமினுக்கு ஒரு பயமாக இருக்குது. யாரோட காரு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு பயப்படுறாங்க. பாருங்கள் நீங்கள் யார் சொல்லி கேட்குறாங்க. ஓ பயந்துட்டே என்ன சொல்கிறாங்க, பயப்படாத, நான் அவனை பத்திரமா பார்த்துப்பேன், உனக்காக உனக்கு பின்னாடி நின்றுருக்கேன் சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயம் இருக்குது. பாருங்கள் நீங்கள் யாருன்னு தெரியல சொல்கிறாங்க. சரி ஓகே அதை விடு, நீ 2 weeks பிஃபோர் நீ எங்கே போயிருந்தா சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு நீ எங்கேம்மா போயிருந்தா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஜிமினுக்கு பயமாக இருக்குது. இல்லை எனக்கு புரியல, நீங்கள் யாருன்னு தெரியல, உங்களுக்கு எப்படி நான் என்னை பற்றி சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. அதுவா எனக்கு நீ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், ஓகேவா, நான் உனக்கு யாரை
வேணாலும் இருந்துட்டு போகிறேன், நான் உனக்கு நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன், எங்கே போயிட்ட நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம் டக்குன்னு பேச ஃபோன் கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு பயந்துட்டாரு. இப்போ விண்டோஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கர்ட்டன்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுறாரு. யாராக இருப்பாங்க சொல்லிட்டு ஜிம் பயப்படுறாங்க. இப்போ ஒரு டெக்ஸ்ட் வருது, டோன்ட் பி அஃப்ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஜிம்முக்கு அது பார்க்க பயமாக இருக்குது. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க, டே ஜம்முக்கு அப்படி சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க, எதுக்குடா இங்கே வந்து நின்றுருக்க, அந்த பையன்ட்டு பேச டேரெக்டாக போய் பேச விடணும்னு சொல்கிறாங்க. எப்படி போய் பேச சொல்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. நான் ஒரு மாஃபியா, நீ என்ன சர்வ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் நிற்க சொல்கிறியா சொல்லி கேட்குறாங்க. இல்லைடா சொல்கிறாங்க, இங்கே பாரு அவன் வந்து பயப்படாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் கால்லாம் அவன் என்கிட்ட கம்ஃபர்ட் ஆகும். நான் அனுப்புகிற லெட்டர்ஸு, அப்புறம் நான் கொடுக்குற ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ண பயப்படக்கூடாது. அவன் எப்படி பயப்படாமல் இருக்கானோ, பயப்படாமல் எப்போ அவன் இருக்கானோ அப்போ அவன் முன்னே போயிடுவோம், அவன் முன்னாடி நான் போவான்னு சொல்கிறாங்க. சார் நான் கேட்டு அவனை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. வில்லேஜஸ் சேர்ந்த பையன் சொல்கிறாங்க, அது எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. இப்போ எதுக்காக அவன் போயிடலாம் சொல்கிறாங்க. அது என்கேஜ்மெண்ட்டாக யாருக்கு சொல்லி கேட்குறாங்க. எங்கே பாரு அவனுக்கு இல்லை, அவனோட அண்ணா ஒருத்தர் இருக்கானம்மா, அவனுக்கு என்கேஜ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. அவங்க அண்ணாவுக்கு ஆமாம், அவங்க அண்ணாவுக்கு என்கேஜ்மெண்ட் அம்மா இங்கே ஒரு பசங்க தான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களோட சிட்டியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. சிட்டியை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. இப்போது அவருக்கு ஒரு ஞாபகம் ஒரு நிமிஷம் எதுவும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கால் பண்ணி எனக்கு ஏதோ இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும், நீ வா சொல்லி கூப்பிட்டா, நான் மிஷனில் இருக்கேன் வர முடியாது சொல்லணும்னு சொல்கிறாங்க. அது என்ன ஃபோன் பண்ணி கேள்வி சொல்கிறாங்க. இப்போது காய் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோ டேங் சொல்கிறாங்க. சொல்லுறாக்கா என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி ஃபோன் பண்ணியிருந்தே சொல்கிறாங்க. அதான் ஃபோன் பண்ணியிருந்தேன், நீங்கள் எனக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு உங்களாம் கால் பண்ண பாரு சொல்கிறாங்க. ஏன்டா என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா நீங்கள் பாட்டுக்கு மிஷனுக்கு சொல்லிட்டு ஃபோன் கூட கட் பண்ணி விட்டீங்க சொல்கிறாங்க. என்கேஜ்மெண்ட்டாக சொல்கிறாங்க. ஆமாம் என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் மேரேஜுக்காக சார் வருவீங்களா சொல்லி கேட்குறாங்க. நீயும் உன்னோட ஜங்குக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற டே சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு மேரேஜாக சொல்கிறாங்க. என்கிட்ட சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. டே ஃபோன் எடுத்து தானடா சொல்ல முடியும் அப்படி சொல்கிறாங்க. சரி பையன் யார் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங்கு சார்ட்டே பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் ரிசர்ச் பண்ணுறவங்க. அவங்க வந்துட்டு வில்லேஜில் இருக்காங்க. ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சிட்டிக்கு வந்துடுவாங்க சொல்கிறாங்க. பேர் ஜியோகோப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் அதை பற்றியே தான் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு சொல்லிட்டு அவங்களுக்கு தம்பி இருக்காங்க, டாக்டராக இருக்காங்க, இங்கே சிவிலில் தான் இருக்காங்க சொல்கிறாங்க. பார்ச்சி மீன் அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இந்த பக்கம் நம்ம அவங்களுக்குமே இந்த ஃபோனை ஸ்பீக்கரில் போட்டிருப்பாங்க. எடுத்து கேட்டிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ மேரேஜுக்கு நீங்கள் வருவீங்களா சொல்கிறாங்க. இன்விடேஷன் கூட தான் வரும்டா சொல்லியும் சொல்கிறாங்க. உங்களுக்கு இன்விடேஷனாக கொடுக்கணுமா அப்படி சொல்லிட்டு ஜங்காட்டே கேட்குறாங்க. சரி சும்மா சொன்னால் மேரேஜ் எப்போ சொல்லிட்டாங்க. இன்னும் 1 வீக்கில் சொல்கிறாங்க. சரி ஓகே வில்லேஜ்லையா சொல்கிறாங்க. ஆமாம் வில்லேஜில் தான் மேரேஜ், நீங்கள் வரீங்களா சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் வந்துட்டு வில்லேஜ் சேர்ந்தவங்களுக்கு டேக் பிரதனில் போறியா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. எதுக்கடா சிரிக்கிறா சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லடா சொல்லிட்டு சொல்கிறாரு. டே போய் சொல்லாத சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் நம்ம ஜிமின் தாண்டா அவர் வந்து பயத்தில் படுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம ஜிம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மார்னிங் எப்போ போல் அந்த ஃப்ளவர்ஸ் வந்து இருக்குது. குட் மார்னிங் பேபி அப்படி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே முடியலையே சொல்லிட்டு அவரும் வீட்டை மாற்றிடலாமா இல்லையே நான் ஓனாக வாங்கியிருக்கேன், இந்த வீட்டை வந்து ஓனாக வாங்கிட்டேன், 2 வீடு அவங்களோட மாற்ற இல்லாமல் 3 வீட்டு போய் எப்படி மாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஜிம் நினைக்கிறாங்க. என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிக்கிறார். சரி ஓகே நம்ம இன்னொரு டைம் வந்து யாரையா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மின் கீழே இறங்குறாங்க. ஜிம்முக்கு டெக்ஸ்ட் வருது. என்னை பற்றி எதுவும் யாரும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. முடியலையே சொல்லிட்டு என்னை பற்றி பயப்படாத ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு அதில் ரெக்வஸ்ட்டாக வருது. ஜிம்முன்னு சரி வேறு எதுவும் சொல்லாமல் அமைதியாக கீழே இறங்குறாரு. இப்போ காரில் வந்துட்டு இருக்காரு. அப்செட்டாக இருக்காரு. இப்போ ஜிம்மி அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்காரு. டக்குன்னு கார் ஒரு இடத்துல பிரேக் போட்டுறாரு. அப்படி கொஞ்சம் முடிச்சு பார்த்து முன்னாடி வந்து டிராஃபிக்காக இருக்குது. கடவுளே சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. என்னால் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல சொல்லிட்டு ஜிம்மின் தான் இது வரைக்கும் அந்த பர்சனுக்கு ஜிம்மின் வந்துட்டு எப்போவுமே ரிப்ளை வந்து டெக்ஸ்ட்லாம் பண்ண மாட்டார். ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மின் என்ன பண்ணுறாருன்னா டெக்ஸ்ட் பண்ணுறாரு. நீ யாரும் தெரியல, தயவு செஞ்சு வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ணாத, பயமாக இருக்குது, என்னால் அந்த ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியல, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு ஒரு டாக்டர் நான் டிஸ்ட்ராக்ட் ஆனால் அது நிறைய பேர் பாதிக்கும் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜிமின் ரெக்வஸ்ட்டாக அந்த மெசேஜ் எனக்கு அவங்க பார்க்குறாங்க. நீ வந்துட்டு என்கிட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்காத, நீ என்கிட்ட எல்லாம் வேறு யாரும் ரெக்வஸ்ட் வைக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்போம், எதுவும் நான் பண்ண மாட்டேன், இட்ஸ் மை ப்ராமிஸ் அப்படி சொல்லிட்டு நீ அந்த பர்சன் ரிப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீயே வந்துட்டு என் கண் முன்னாடி வா, அவனை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வரைக்கும் வர மாட்டேன், உன் பின்னாடி தான் நான் இருப்பேன், எப்போவுமே உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஜிமினுக்கு எதுவும் புரியல. சரி ஓகே சொல்லிட்டு ஜிமினுக்கு வந்துருக்கா நம்ம இதுக்கு வந்துட்டாங்க. எங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. வந்துட்டு ஃபைனல் ஜிமின் தான் அப்படி விட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. அதை பற்றி நம்ம ஃபோக்கஸ் பண்ணான்னு சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ டேஸஸ் போக எவ்ரிடே ஜிமினுக்கு ஃப்ளவர்ஸ் வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜிமின் வந்து லாஸ்ட் டே ஊருக்கு போகணும். அதனால் நம்பிட்டு சொல்லிட்டு ஒரு லக்கேஜெலாம் பேக் பண்ணிட்டாரு. இப்போ கீழே பார்க்கிங் லாட் வர வந்துட்டு அவர் கார் வந்துட்டு லக்கேஜெலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ ட்ரைவ் பண்ணும்போதே ஜிம் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அந்த பர்சன் கண்டிப்பாக அந்த 1 வீக் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்துட்டு ஃப்ளவர்ஸ் தான் சென்ட் பண்ண தவிர இது எனக்கு டிஸ்டர்ப் தான் ஆகலை. ஸ்டார்டிங்கில் பயந்து தான் யாரோ தெரியாத பர்சன் நம்மளுக்கு அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு அது பயம் இல்லை. நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க யாராக இருந்தால் என்ன நம்ம பயப்படக்கூடாது சொல்லிட்டு ஜிமின் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஜிமின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இங்கே வில்லேஜுக்கு வராங்க. இந்த பக்கம் ஜிமின் வந்து ஜிமின் அம்மா ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் அவங்க சொன்னபடி வந்துட்டியா சொல்லிட்டாங்க. வந்துட்டு மாசிட்டாங்க. நாளைக்கு மேரேஜ் அன்னைக்கு இங்கே வந்திருக்கா, அதுவே போதும் சொல்லிட்டு சரி வாசலில் கூட்டிட்டு போகிறாங்க. ஜிமின் போய் ஜெகோ பார்க்குறாங்க. ஜிமின் ஹரி ஓகே சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்லிட்டாங்க. நீ ஓகே ஜிமின் சொல்லிட்டாங்க. ஜிமின் ஜெகோக்கு மேரேஜ் ஆக போகுது. இப்போ போய் இதெல்லாம் சொன்னோம்னா ரொம்ப டிஸ்ட்ராக்ட்
ஆவாங்க. நம்ம நம்ம வந்து இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு தான் நான் ஓகே தான் சொல்கிறாங்க. சரி ஓகே வா வந்து உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு வந்து உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜெயகோப்பில் வந்துட்டு என்னடா ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது, உன்னோட ஹெல்த் நான் பார்த்துக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. இல்லை அது பா சொல்லிட்டு ஒரு ஃபேஸ் பார்க்க மட்டும் விடுறாங்க. எனக்கு எதுக்கு ஹோபி சொல்லிட்டாங்க. இல்லை மேரேஜ் ஆகும், எனக்கு மேரேஜ் ஆகும், என் தம்பி ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மு லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு நீங்கள் ஓகேவா நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், உங்கள்கிட்ட ஃபோனில் பேசுனாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்மு நான் ஜெயகோப் பார்க்குறாங்க. சரி ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீ என் கூட ஸ்டே பண்ணுறியா சொல்லி கேட்குறாங்க. ஐயோ வேண்டாம் சொல்லிட்டாங்க. ஏன்டா சொல்லிட்டாங்க. இல்லை ஏங்க நான் ஓனாக வந்து ஹவுஸ் வாங்கிட்டேன் இல்லையா, நான் அங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு கூட ப்ரைவசியாக இருங்க சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஜிமின் இருக்க சொல்லிட்டாங்க. இட்ஸ் ஓகே நான் உங்களுக்கு வீக்கெண்ட் ஆனால் வந்து பார்க்குறேன் சொல்லிட்டாங்க. ப்ராமிஸ் சொல்லிட்டு நம்ம ஜிமினும் ஜெகப்போட ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இது ஒரு சைடு பார்த்தா 2 கார் வந்துட்டுருக்கு. ஏன்னா நாளைக்கு மேரேஜ் இன்னைக்கு நைட்டு தான் வந்துட்டுருக்காங்க. ஓகேவா ஜிமின் இன்னைக்கு நைட்டு மார்னிங் வந்துருப்பாரு. இன்னைக்கு நைட்டு நாளைக்கு மேரேஜ் ஆக பண்ணுறா நைட்டே மாப்பிள்ளை வீட்டுலாம் வந்துட்டுருக்காங்க. 2-3 கார் வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஏன்டா டேங்க சொல்லிட்டாங்க. சொல்லுக்கா சொல்லிட்டாங்க. உனக்கு அங்கெல்லாம் பையன் கிடைக்கல, இங்கே ஒரு பையன் கிடச்சிருக்கான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க நம்ம பார்க்குறாங்க, நம்ம டிவி நம்ம பார்க்குறேன். என்னப்பா அப்படி சொல்லிட்டு அந்த பையன் எவ்வளோ அழகாக இருப்பான் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே ஆண்டி அவன் ரொம்ப அழகாக இருப்பான், ரொம்ப நல்ல பையன் வேறு, இவங்க எங்களுக்கு தூரத்து சொந்தம் சொல்கிறாங்க. என்னென்னுக்கு அம்மா என்னுடைய ஆண்டி இருக்காங்க இல்லையா, அதாவது முட்டையோட அம்மா அவங்க கிராண்ட்மா சொல்கிறாங்க. அம்மா அவங்களுக்கு தூரத்து ரிலேட்டிவ்ஸு அப்படி தான் தெரியும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல பையன், 2 பேரும் நல்லா படிச்சிருக்காங்க தெரியுமா. ஒரு பையன் டாக்டராக இருக்காங்க, ஒரு பையன் டாக்டராக இருக்காங்க, இன்னொரு பையன் வந்து ரிசர்ச் பர்சனாக இருக்காங்க. அதில் எவ்வளோ பெரிய விஷயம் வில்லேஜ்னு இருக்காங்களாம் வந்துட்டு யாரையும் குறைச்சி பேசக்கூடாது சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சாரி சொல்கிறாங்க. சரி வாங்க சொல்லிட்டு இப்போ அந்த கார் போயிட்டு ரொம்ப தூரம் போகுது. இப்போது ரொம்ப லாங்கில் ஒரு வீடு ரொம்ப அழகாக அப்படி கிராண்டாக டெக்கரேட் ஆகிருக்கு. அந்த நைட் டைமில் அப்படி வீடு வந்துட்டு அழகாக ஒரு மாதிரி பிரைட்டாக ஜொலிச்சிட்டு இருக்கு அந்த லைட் வெளிச்சலாம். ஆண்டி அதான் மாப்பிள்ளையோட பையனோட வீடாக சொல்கிறாங்க. ஆமாம் அதான் பையனோட வீடாக சொல்கிறாங்க. பரவாயில்ல வில்லேஜில் இவ்வளோ பெரிய வீடெலாம் இருக்குமா, நிறைய வீடெலாம் இருக்கே சொல்கிறாங்க. சரின்ட்டு ஃபைனலாக அந்த வீட்டுக்கு ரீச் ஆகுறாங்கடா. இப்போது டே பார்க்குறாங்க. ஜவுக்கு ஓகே தானே எங்கே சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் டே சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு ஃபைனலாக கூட்டிகிட்டு விடுறாங்க. ஜவுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு டே கூட வந்துருக்காங்க. அவர் வந்து மாஸ்க்லாம் போட்டிருக்காரு. மாஸ்க் அந்த ஹூடி மாதிரி போட்டு வச்சிருக்காரு. ஃபேஸ்லாம் பெருசாக யாரும் காட்டவே இல்லை. இப்போ எல்லோரும் வந்து ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க வாங்க சொல்லிட்டு. இப்போ எல்லோரும் வந்துட்டு அவங்க ரூம்லாம் கொடுத்துட்றாங்க. இந்த வில்லேஜ் இதுபடி நம்ம டேவை வந்துச்சு அவங்க ஜவுக்கு மீட் பண்ண விடலை. மார்னிங் மேரேஜ் பண்ணிட்டு வரைக்கும் மீட் பண்ண கூட சொல்லி விட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம இந்த பக்கம் நம்ம டேவை வந்து ஜம்கா ரெடி பண்ணி விடுறாங்க. ரொம்ப அழகாக ரெடி இருக்காங்க. நீ ஹாப்பியாக டே இந்த மேரேஜாக சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜம்கா, எனக்கு பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீ ஹாப்பியாக இருந்தால் போதும்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் நல்லா ஜெயகோப் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயகோப் ரொம்ப அழகாக ரெடி இருக்காங்க. இப்போ நம்ம ஜெயகோப்புக்கும் ஜிமினுக்கும் ஒரு கசின் பிரதர் இருக்காங்க. அவர் பேர் சோபின். ஓகேவா அவரோட இருக்க ஜெயகோப் யாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க ஜிமின் யாங்க நீங்கள் அதை விட அழகாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வா சொல்லிட்டு அவருக்கும் மேக்கப்பில் போட்டு விடுறாங்க. 3 பேர் டேட்டாங்க. இப்போது ரூம் கூட்டிகிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் டே வந்து நிற்கிறாங்க. அந்த பக்கம் ஜெயகோப் நம்ம ஜிமின் அப்பாவும் ஜிமின் தான் கூட்டிகிட்டு வராங்க. ஹேண்ட் பிடிச்சி கூட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் ஒரு பர்சன் வச்சுக்கணுமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் போய்ட்டு ஹைடாக தான் இருக்காங்க. ஜிமின் யாரையும் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை. ஒரு பாட்டுக்கு நார்மலாக பார்த்துட்டு இருக்காரு. இங்கே எல்லாரையும் வந்துட்டு பார்த்துட்டு அவர் வந்து ஹாப்பியாக இருக்காரு. உங்கள் அண்ணாவோட மேரேஜ் நடக்கும் சொல்லிட்டு இங்கே ஜெயகோப் பண்ணிட்டு டேவோட மேரேஜ் நடக்குறா. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக அப்படி விஷ் பண்ணுறாங்க. ஃப்ளவர்ஸ்லாம் அவங்க மேலே அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஜிமினுக்கு அப்படியே ஹாப்பி டேஸ் சேர்ந்துச்சு. இந்த பக்கம் நம்ம சோபின் பார்க்குறாங்க. எங்க அழக்கூடாது சொல்கிறாங்க. அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமினோட அம்மா அப்பா சொல்கிறாங்க ஹாப்பியாக ஜிமின் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியமாக சொல்கிறாங்க. இப்போ நல்லா பார்த்துப்பாங்களாமா, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, ரொம்ப நல்லா பையன் அங்கே சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக இந்த மேரேஜ் முடிச்சுட்டு நம்ம ஜெயகோப் வந்து கிளம்புறாரு காரில். நம்ம டே கூட ஜெயகோப் ரொம்ப அழுதுருப்பாங்க. இந்த மாதிரி போயிட்டு வர சொல்லிட்டு இப்போ சின்ன அம்மா தாங்க பாரு அண்ணன் தம்பி 2 பேரும் பக்கத்து தானே இருக்க போகிறீங்க சிட்டியில், என்ன தான் எங்களை மறந்துடாதீங்க சொல்கிறாங்க. இல்லை நான் மறக்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஃபைனலாக இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. இப்போ நம்ம சூபின் தான் வந்துட்டு 12th முடிச்சிருக்காரு. ஓகே அவர் ஃபஸ்ட் இயர் காலேஜ் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஜிமின் அம்மா பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க சூபின் வந்து காலேஜ் ஜாயின் பண்ண போகிறா சியோவில் சொல்கிறாங்க. ஓகேம்மா அதுக்கு சொல்கிறாங்க. இல்லைடா உன் கூட ஸ்டே பண்ணி வச்சுக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. சூபின் நீ என் கூட ஸ்டே பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. சூபின் பார்க்குறாங்க. ஏன் எனக்கு உங்க கூட ஸ்டே பண்ண ஓகே தான் சொல்கிறாங்க. ஜிமின் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணுறது பர்சனால சூபினுக்கு எதனா பிரச்சனை வந்துடுமோ சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. சரி ஓகே எதுவும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சரி ஓகேவா சூபின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சூபினை கூட்டிகிட்டு அப்படியே காரில் கிளம்புறாங்க. இப்போ சூபினோட அப்பா அம்மா தான் இங்கே பாரு அண்ணாவை தொந்தரவு பண்ணக்கூடாது, பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேம்மா அண்ணன் நல்லா பார்த்துப்பாங்க, நானும் அண்ணா நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி போ சொல்லிட்டு ஜிமின் ஆண்டி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே தங்க நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க சொல்லிட்டாங்க. 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்போது சூபின் நம்ம ஜிமின் தான் வந்துட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. இப்போ சூபின் பார்க்குறாங்க. ஹேங்னு சொல்கிறாங்க. என்ன சூபின்னு சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் மேரேஜ்க்கு வந்த டேலேருந்து நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்கள் அப்செட்டாகவே இருக்கீங்க, என்னாச்சு உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு என்னம்மா
சுபின் கேட்குறாங்க. அது ஒன்னோட சொல்லிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட எதுவும் இருந்தாலும் சின்ன பையன் நினைக்காதீங்க. நான் உங்கள் அளவுக்கு தான் நானும் ஓகேவா. நீங்கள் சொல்லுங்கள் எதுவும் இருந்தாலும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின் தான் சொல்கிறாரு இந்த மாதிரி என்ன ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணுறாங்க சொல்லிட்டாங்க. என்னென்னு அம்மாயின் ஒரு பர்சன் ஃபாலோ பண்ணுறாங்கடா. ஆனால் உங்களை எதுவும் பண்ணல ஹேங் சொல்கிறேன் எதுவும் பண்ணலடப்பா. ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு பயமாக இருக்குது சொல்லிட்டாங்க. நீ அப்படிலாம் பயப்படாதீங்க. மேபி உங்களை லவ் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. ஆனால் எப்படி யாரும் தெரியாமல் ஒரு பர்சன் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தான் உங்களை தெரியாமல் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபின் சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு லவ்வோட இன்ட்ரெஸ்ட்டே இல்லை சுபின்னு சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் அந்த டாக்டர் ஜாபை ரொம்ப லவ் பண்ணி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக நீங்கள் எப்போ இப்படி இருந்த முடியுமா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. பாருங்கள் நான் வந்து யாரையும் பற்றி சொல்ல மாட்டேன் ஓகேவா. உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அவங்க பார்த்து பயப்படாதீங்க, ரிப்ளைவும் பண்ணாதீங்க. அவங்க எவ்வளோ டேஸ் உங்களை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்களுக்கே ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆகிடும்ல சொல்கிறாங்க. நீங்கள் எப்படியே வந்துட்டு இதே மாதிரி இப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தால் சொல்கிறாங்க. ஒரு வேளை மேபி அவங்க ட்ரூவாக அவங்க லவ் பண்ணாங்கனாக்கா அவங்க டயர்டே ஆகும், உங்கள் பின்னாடி வருவாங்க. அப்படி இல்லை அவங்களுக்கு வந்துட்டு உங்கள் பின்னாடி சும்மா சுற்றுறாங்க அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களே போயிடுவாங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமினும் உனக்கு தான் பயமா இல்லையா சொல்லின்னு சொல்கிறாங்க. எனக்கு பயமா இல்லை ஹியாங் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. சரி வா சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்கடா. இப்போ வாங்கினா இங்கே வீட்டுக்கு ரீச் ஆகிட்டாங்க. வா ரொம்ப அழகாக இருக்குது எங்கள் வீடு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா, உனக்கு ஒரு பெட்ரூம் தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்போ சுபின் பார்க்குறாங்க. அப்புறம் அவங்க கொடுத்தும் கூடாதா சொல்கிறாங்க. இல்லை சுபின் அதிகமாக வந்து வீட்டில் இருக்க மாட்டேன், நான் வந்து நைட் டியூட்டி கூட போவேன் சொல்கிறாங்க. அப்படியா நீ தனியாக இருப்பேன், நான் தானே தனியாக இருப்பேன், எனக்கு எந்த பிரச்சனையும் சொல்கிறாங்க. சரின்ட்டு சுபினுக்கு ஒரு ரூமு ஜிமினுக்கு ஒரு ரூமு. இப்போ ஜிமின் தானே நான் வந்து ஃபுட் வந்து குக் பண்ணவா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நம்ம டயர்டாக இருக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணி தாங்க சொல்கிறாங்க. சரி என்ன வேணும்னு கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் சுபின் ஃபுட்லாம் சொல்கிறாங்க. ஜிமின் வந்து ஃபுட்டை ஆர்டர் பண்ணி தராங்க. இப்போ நம்ம ஜிமினை சுபின் சாப்பிட்றாங்க. சாப்பிட்ருக்கும் போது ஜிமினுக்கு அப்படியே ஒரு டெக்ஸ்ட் வருது. ஆஃப்டர் லாங் டைம் ஒன்று பார்க்குறேன் பேபின்ற மாதிரி வருது. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த டெக்ஸ்ட்டை பார்த்து சுபின் பார்க்குறாங்க. கொடுங்க ஹேங் சொல்லிட்டு மொபைல் வாங்கி பார்க்குறாங்க. பார்த்துட்டு விடுங்க ஹேங் பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. சொல்லிட்டு ஜிமின் விட்டுறாங்க. இப்போ டெஸ்ட் போக போக நம்ம சுபின் தான் ஜிமினுக்கு போயிட்டு சுபின் காலேஜ் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. சுபினும் காலேஜ் வந்துட்டு இருக்காரு. டெய்லியும் வருவார். அவர் என்னென்ன எப்போதும் உங்கள் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வரும்போது ஃப்ளவர்ஸ்லாம் இருக்காது. நம்ம ஜிமின் வீட்டுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி தான் அந்த ஃப்ளவர்ஸ் தான் அங்கே இருக்கும். சம்டைம் ஜிமின் போய்ட்டு சுபினை பிக் பண்ணிட்டு வரும்போது தான் அவங்க 2 பேர் வரும்போது ஃப்ளவர்ஸ் தான் அங்கே இருக்கும். ஜிமின் பார்க்குறாங்க. ஐயோ இந்த பர்சன் என்ன தான் சொல்கிறாங்க. விடுங்க ஹேங் சொல்கிறேன். நம்ம சுபின் அப்படி விட்டுறாங்க. இப்படியோ ஒரு டேஸ் போயிட்டே இருக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் தாண்டிடுச்சு. ஜிமினுக்கு இன்னைக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது. அவரோட எப்படின்னா வந்துருக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காரு. சரி ஃபீவராக இருக்குது, டேப்லெட் மட்டும் போட்டு வீட்டுக்கு போகலாம், டியூட்டி முடிச்சுட்டு தான் வராரு. இப்போ அவர் அந்த இதில் லிஃப்ட்டுக்கிட்ட வராங்க. லிஃப்ட்டுக்கிட்ட வரும்போது ஒரு பர்சன் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே அவங்களும் ஜிமினி ஏறுறாங்க. அந்த பர்சன் ஏறுறாங்க. ஏறும்போதே ஜிமினுக்கு ஒரு மாதிரி ஹெட்டெல்லாம் அப்படியே ஸ்பின் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பார் கொஞ்சம் டேஸாக. ஹெல்த்தை சரியாக பார்த்துக்கவே இல்லை. இப்போ அவர் வந்துட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஏறி அப்படியே மயங்கி விழா ஒரு பர்சன் அப்படியே கேட்ச் பண்ணுறாங்க. அவரை கேட்ச் பிடிச்சிடுறாங்க. எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்க நீ சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு அப்படியே அந்த ஜிமினி அப்படியே லிஃப்ட் பண்ணிடுறாங்க. லிஃப்ட் விட்டு இறங்கும்போது அப்படியே அவரோட கார் ஓப்பன் ஆகுது. இந்த பக்கம் ஒரு கார் உள்ள அந்த பர்சனை கூப்பிட்டு வந்து படுக்க வைக்கிறாங்க. படுக்க வச்சுட்டு எடுங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கார் மூவ் ஆகுது. இங்கே ஒரு பெரிய வீடு, ரொம்ப பெரிய மேன்ஷனு. அதில் ஒரு பெரிய பெட்ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கால் பண்ணியிருக்கா. ரெடியாக இருக்குதான். பெட் எல்லாமே ஃபுல்லாகவே பிளாக் தான். இப்போது அந்த பர்சன் அப்படி படுக்க வச்சுருக்காங்க. பெட்டில் படுக்க வச்சுட்டு ஒரு டாக்டர் வர வச்சுருக்காங்க. வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஹை ஃபீவராக இருக்காரு சொல்லிட்டு அவங்க இன்ஜெக்ஷன் கொடுத்துட்றாங்க. இப்போது அந்த பர்சன் பக்கத்துலேயே உட்காந்துட்டு ஒரு டவல் எடுத்துகிட்டு இப்போனா வேறு யாரும் நம்ம ஜமுதா ஓகேவா அப்படியே ஒரு ஒயிட் டவல் எடுத்துகிட்டு அப்படியே அந்த சில்லுன்னு ஐஸ் வாட்டர் வச்சு அப்படியே அந்த ஃபோர்கில் வச்சு எடுக்கிறாங்க. இந்த பக்கம் சுபின் தான் ஜிமினுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஏங்க என்னாச்சு நீங்கள் வரல சொல்லிட்டு. இப்போது ஜிமினோட ஃபோன்லேருந்து டெக்ஸ்ட் போகுது. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா டியூட்டி இருக்குது, என்னால் வர முடியல, நீ சாப்பிட்டு சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வருது. அப்படியா சரி ஓகே. ஏன்னா நேற்று நைட்டே உங்களுக்கு ஹெல்த் சரியில்லாத மாதிரி எனக்கு இருந்துச்சு சொல்கிறாங்க. இல்லை இப்போ நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டன் நம்ம ஜிமினோட மொபைல்லேருந்து டெக்ஸ்ட் போகுது. ஓகே ஏங்க நீங்கள் சேஃபாக இருங்க, மார்னிங் சீக்கிரமாக வாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் வச்சுறாரு. இந்த பக்கம் நம்ம ஜிமின் தான் அப்படியே தூங்கிட்டே இருக்காங்க. அவருக்கு நான் ரொம்ப ஹை ஃபீவராக இருந்திருக்கும் ஃபுல்லாக. இப்போ ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது ஜிமின் பக்கத்தில் ஒரு பர்சன் அப்படியே வந்துட்டு எப்படின்னா அந்த பவுலில் கஞ்சி வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அந்த ரூமை சுற்றி பார்த்துட்டு ரொம்ப பயந்துடுறாங்க. நீங்கள் யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. அங்கே பாருங்கள் சார் உங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, ஃபஸ்ட்டு இதை குடிங்க சொல்கிறாங்க. இல்லை ஃபஸ்ட் நீங்கள் யாரும் நான் எப்படி இங்கே வந்தால் சொல்லி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்க லிஃப்ட்டில் சொல்கிறாங்க. என்னத்துக்கு இப்போ ஜிமின் யோசிச்சு பார்க்குறாங்க. லாஸ்ட்டாக நம்ம ஏறது லிஃப்ட்டில் தானே சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. எப்படி சொல்கிறாங்க அவங்க ஹாஸ்பிட்டல் லிஃப்ட்டில் நீங்கள் மயங்கி விழுந்துட்டீங்கன்னு நான் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தால் சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் போய் சொல்லாதீங்க, நான் யார் கூட்டிட்டு வந்தான்னு தெரியும் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் என்னோட பர்சனாக கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, அவங்க ஒரு ஜென்ஸாக தான் இருப்பாங்க, அவங்க எங்கே அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ அவங்களே என் கண்ணு முடி வர சொல்லுங்க சொல்கிறாங்க. இல்லை சார் சொல்கிறாங்க. அவங்க என் கண்ணு முடி வந்தே ஆகணும் சொல்கிறாங்க. இப்போ அந்த பர்சனும் அப்படியே அவங்கள பவ் பண்ணுறது அந்த பக்கத்தில் அந்த கஞ்சி அங்கே வச்சுட்டு வெளில வராங்க. சார் அவங்கள பார்க்கணுமா சொல்கிறாங்க. இப்போ அவங்கள சரி இப்போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஒரு பாசம் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. பார்த்தது அந்த பாசனை பார்த்து ஜிமினுக்கு பயங்கர ஷாக்கு. பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ சொல்கிறாங்க. இப்போது அவங்க பார்க்குறாங்க
எப்படி இருக்க பேபி அப்படி கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கு பார்க்குறாங்க. ஜங்குக்கு தான் சொல்கிறாங்க. என்ன தான் ஜங்குக்குன்னு கண்டுபிடிக்க எனக்கு இவ்வளோ டைம் மாதம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீங்கள் சொல்கிறாங்க. நீங்களும் எனக்கு சொல்கிறாங்க. ஆமாம், நான் தான் டெக்ஸ்ட் பண்ணேன், நான் தான் உன்னை ஃபாலோ பண்ணுறேன், என்னை தாண்டி உன்னை யாரும் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் எதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்னத்துக்கு? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் அவனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்ன எப்படி சொல்கிறாங்க? ஏன்னா எனக்கு உயிரை சர்வ் பண்ண பாசம் நீ ஆச்சே சொல்கிறாங்க. என்னத்துக்கு? இங்கே பாருங்கள் ஜங்கு வந்துட்டு அந்த இடத்துல யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ யாராக இருந்தாலும் அப்படி பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ஓகேவா, அந்த இடத்துல யார் சர்வ் பண்ணாலும் நானும் அப்படி தான் அவங்க மேலே ஃபாலோ ஆகிருப்பா சொல்கிறாங்க. ஆனால் அது எதுக்கு என்ன சொல்கிறாங்க? இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஏன்னா நான் ஒரு மாஃபியா ஓகேவா, நான் பிகாஸ்ட் மாஃபியா, எனக்கு நிறைய எனிமிஸ் இருக்காங்க, உனக்கும் தெரியும், அது கேள்விப்பட்டப்ப. ஆனால் என்ன கூட ஒரு பர்சனலாக வந்து ஒரு பர்சனை வந்துட்டு இந்தளவு கேர் பண்ணி பார்த்துக்க முடியாது, நீ மட்டும் தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நான் வந்து ஒரு பேஷண்ட்டாக மட்டும் தான் பார்த்தா சொல்கிறாங்க. அப்படியா? ஒரு பேஷண்ட்டாக மட்டும் தான் பார்த்தியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் தாண்டி பார்க்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ அப்படி பார்த்துருக்கலாம், பட் நான் வந்து ஒரு டாக்டரை பார்க்கல, என்னோட ஒரு ஒய்ஃபா, என்னுடைய ஒரு கம்ஃபர்ட் ஸோனாக என்னுடைய லவ்வாக நான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் அப்படி பார்க்கல சொல்கிறாங்க. இங்கே பாரு, இவருடைய சூப்பர் இருந்தேன் நான் தான், உன்னை எதுவும் ஆகாமல் உன் பின்னாடி யாரும் வரக்கூடாது சொல்லிட்டு நான் தான் உன்னை பார்த்துட்டு இருந்தேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? ஏன்னா நீ எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் எதுக்கும் இல்லை ஜம்முக்கு சொல்கிறாங்க. இப்போ நீ எதுனாலும் என்கிட்ட ஃபைட் பண்ணிக்கோ, மாட்டிங்க இப்போ வேண்டாம் ஓகேவா, இப்போ ரொம்ப ஹெல்த் உனக்கு முடியல, நீ ஃபஸ்ட் இந்த கஞ்சி குடி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. ஆக்காட்டு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி வேண்டாம் சொல்கிறாங்க. பாரு ஆக்காட்டு சொல்லிட்டு ஜம்மு ஜிம் தான் ஜிம் வேணாம் சொல்கிறேன். ஜம்முக்கு அப்படியே ஃபுட்டு வந்து அந்த கஞ்சி வந்து ஊற்றிட்டு அப்படியே ஊற்றி ஒரு ஃபீட் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மும் அப்படி போய் எதுவும் சொல்ல முடியாமல் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜம்முக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டு இந்த மெடிசன் சொல்கிறாங்க. மெடிசனாக சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இப்போது ஜம் பார்க்குறேன். நீ ஒரு டாக்டர் தான், அதுக்காக மெடிசன்லாம் வந்துட்டு நீயே வந்துட்டு உனக்கு இன்ஜெக்ஷன் பண்ணிக்க முடியுமா? அதனால ஒரு டாக்டர் வர வச்சு அவங்க வந்து மெடிசன் எழுதி கொடுத்தாங்க, அவங்க வந்து இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது ஒரிஜினல் டேப்லெட் தான். ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க போட்டுக்கோ சொல்கிறாங்க. ஃபீவர் ஃபஸ்ட் சரியாகும்ல, நீங்கள் மற்றவங்க ஹெல்த்தை வந்து க்யூர் பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்து க்யூராக இருக்கும்ல சொல்லிட்டு ஜம் தான் அந்த மெடிசனை போட்டு விட்றாங்க. ஜிம் பார்க்குறேங்க. நான் சொல்கிறாங்க. இப்போ எதுவும் யோசிக்காத, மார்னிங் பேசிக்கலாம் படு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அவர் படுத்துருக்காரு. ஜிம்முக்கு நல்ல ஃபீவர் இப்போ தான் அப்படியே இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜம் குதிர் பக்கத்துலேயே இருந்தது. அது இதெல்லாம் பண்ணும்போது ஜிம்முக்கு அப்போ ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு. பார்க்குறாரு. நம்ம ஃபோர் சில்லுன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து கிளாத் வச்சு எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு புரியுதா ஜவுங்களுக்கு தான் சொல்லிட்டு. ஜவுக்கு நைட்டு ஃபுல்லாக அப்படி தான் பார்த்துருப்பாரு. ஜிம்முக்கு மார்னிங் பார்க்குறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஃபீவர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிட்டு. இப்போ நம்ம ஜிம் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா பக்கத்துலேருந்து ஜம்முக்கு உட்காந்துட்டு இருக்காங்க. லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்முக்கு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங் தான் இப்போ ஓகே வாசிட்டுக்கிட்டே எழுந்து பார்க்குறாங்க. நைட்டு பார்த்து போகும் ஜம்முக்கு மார்னிங் பார்க்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. ஜம்முக்கு ஜிம்மோட ஃபோன் இருக்கா கையை வைக்க ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் இப்போ ஓகே தான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வரையா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். அதை சொல்கிறாங்க. இப்படி ஃப்ரெஷ் ஆக சொல்கிறாங்க. சரி ஜிம்முன்னு போய்ட்டு அந்த பாத்ரூம் போய்ட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரெஷ் ஆகுறாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வந்தால் அவருக்கு ஒரு ரெசல்ட் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம ஜம்முக்கு இந்த ரெஸை போட்டுக்கோ சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மினும் அந்த ரெசல்ட்டு வேர் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜம்முக்கு பார்க்கும்போது ஜம்முக்கு டேட்டூ அவரெல்லாம் பேசலாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப ஜென்யூனான பர்சன் தான். ஏன்னா ஒரு ரூம் பார்த்தாலும் தெரியுங்களே ஒரு பர்சன் எப்படி சொல்லிட்டு எந்த ஒரு பேட் திங்ஸும் அங்கே இல்லை. இப்போ ஜிம் சுற்றி பார்த்துட்டு சரி ஓகே நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமா சொல்லிட்டாங்க. வந்து உட்கார சொல்கிறாங்க. ஜிம் ஜங்கு பக்கம் போய் உட்காடுறாங்க. ரொம்ப க்ளோஸாக இல்லை, கொஞ்சம் தள்ளி உட்காடுறாங்க. இப்போ ஜங்கு லேப்டாப் ஒரு ஓரமாட்டி வச்சுட்டு சொல்கிறாங்க. இல்லை ஜங்குக்கு நீங்கள் எதுக்காக சொல்கிறாங்க? நான் தான் சொல்கிறேன் ஜிமின், இங்கே பாரு நான் வந்துட்டு உன்னை ஃபாலோ பண்ணுறது அந்த எவ்ரிடே ஓகேவா, நீ ஒரு டாக்டரை சர்வ் பண்ணியிருக்கலாம், அதுக்காக அந்த டாக்டர் மேலே ஃபாலோ ஆகிட மாட்டேன் ஓகேவா, ஒரு நல்ல ஹியூமன்றதுக்காக தான் மேலே ஃபாலோ ஆன சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் நீ சர்வ் பண்ண ஒரு டாக்டரை மட்டும் நான் பார்க்கல, நீ ஒரு நல்ல ஒரு ஹியூமன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ மற்றவங்களை பேசுகிற அந்த கைண்ட் ஹார்ட்டடான ஒரு திங்ஸு, அப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுறது, நீட்டாக இருக்கிறது, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஒன்று தாண்டி என்னால் தெரியும் யோசிக்க முடியல. இது வரைக்கும் லவ் அந்த மாதிரி ஒரு லைஃப்லாம் யோசிச்சு கூட பார்த்ததில்ல. என்னோடய திங்ஸ் எல்லாமே மாஃபியா பிஸ்னஸ் அவ்வளோதான். அதை தாண்டி நான் எதுவும் பண்ணதே இல்லை. ஆனால் எனக்கு இப்போ ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப அடிக்டடாக இருக்கேன்னா அது உங்ககிட்ட மட்டும்தான். உன்னை பார்க்காம எவ்ரிடே நான் தூங்கவே முடியாது. உன்கிட்ட பின்னாடி வந்தால் மட்டும் ஹாப்பியாக இருக்கும். உனக்கு எவ்ரிடே ஃப்ளவர்ஸ் வாங்கி கொடுக்குறது, உனக்கு எவ்ரிடே டெக்ஸ்ட் பண்ணுறது, நீ எப்படி இருக்க என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்னை எவ்ரி டைம் வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி பார்த்தா மட்டும் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போது நம்ம ஜங்குக்கு அந்த நம்ம லேப்டாப்பில் காமிக்கிறாங்க. பார்த்து அதில் எல்லாமே ஜிம்மினுடைய வீட்டுக்கு முன்னாடி உள்ள அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் கேபினில் ஏன்னா அவர் வந்து வாட்ச் பண்ணிட்டாரு ஜிம்மினுக்கு ஏதாவது ஆபத்து வருமோ சொல்லிட்டு. அவர் ஃபுல்லாக ஜிம்மினுக்காக ஒரு செக்யூரிட்டி தான் அவர் கொடுத்துருக்காரு. ஜிம்மின் எப்போதும் பார்த்துட்டு தான் இருப்பார். அன்றைக்கி அப்படி தான் ஜிம்மின் வந்து ஹெல்த் சரியில்லை அவர் பார்த்துருப்பாரு. அந்த ரீசனால் தான் அவர் அங்கேயே நின்றுப்பார். இது வரைக்கும் அவர் லிஃப்ட்டுக்குள்ளே வந்திருக்க மாட்டார், ஹாஸ்பிட்டலில் வரவே மாட்டார். அன்றைக்கி வந்து கன்சிஸ்டியில் பார்த்துருப்பாரு. ஜிம்மின் ரொம்ப டயர்டாக இருப்பார். அது டயர்டாகிட்டு வரும்போது தான் நம்ம ஜங்கு சரி கண்டிப்பாக சம்திங் ஏதோ இருக்குது சொல்லி உள்ளே வந்திருப்பார். இப்போ ஜங்கு இதெல்லாம் சொல்ல ஜிம்மின் கூட மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஏன் சொல்கிறாங்க? நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு சேவ் பண்ணதுனால சொல்கிறாங்க. நீ என்னை ஜஸ்ட்டு சேவ் பண்ணதுனால இல்லை, எனக்கு ஒன்று அந்தளவுக்கு பிடிக்கும் ஓகேவா, உன்னை எதுக்காகவும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா உன்ட்டு வந்து மூவ் ஆன் பண்ணவே முடியல. நானும் ட்ரை பண்ணேன். நம்ம ஒரு மாஃபியா
டாக்டர் நம்மளுக்கு செட் ஆகுமா, நம்ம அவனுக்கு டிசர்வான பர்சன் கூட நினச்சிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நானும் எனக்கு ஒரு பர்சன் லவ் பண்ணல, எனக்கு ஒரு மேரேஜ் லைஃப்பில் வேணும்ல, அதெல்லாம் உன்னை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீ எனக்கு வேணும், உனக்கு எப்போ என்னை பார்த்து கம்ஃபர்ட் ஆகுதோ அப்போ மேரேஜ் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் இப்படியே நம்ம தள்ளியே இருக்கான்னு சொல்லிட்டு ஜவுக்கு அவ்வளோ ஜென்யூனாக இருக்கார். பக்கத்தில் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, வேற ஒரு பர்சனாக வேறு மாதிரி இருப்பாங்க மாஃபியான்னு சொன்னால். ஆனால் ஜவுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்படி நம்ம ஜமீன் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜமீன், நீ நினைக்கிற மாஃபியா மாதிரி நான் இல்லை, ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு இந்த ட்ரக்ஸ், இந்த ட்ரிங்க்ஸ் எந்த ஒரு அடிக்டடும் கிடையாது, எந்த ஒரு பேட் ஹேபிட் இல்லை சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ஏன்னா ஜிமின் ஜங்குக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஜங்கு அடிப்பட்டு ஒன் டே வாங்கி விழுந்துருப்பாரு. ஓகே, ரோட்டில் ஒரு காரில் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அப்போ நம்ம ஜிமின் தான் பார்த்துருப்பாங்க. ஜிமின் டேரெக்டாக ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்துட்டு அவரோட பேஷண்ட்டாக அவர் பார்த்துருப்பார், ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாரு. அதுவும் தேர்ட் ஃப்ளோரில் வச்சுட்டு யாருக்கும் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஜிமின் பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக அந்த பர்சன் யாரோ எனிமையால் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியும். அது வேறு பண்ண ஒரு ஆக்சிடென்ட் தான். அதனால் ஜிமின் என்ன பண்ணிருப்பாங்க, அப்போ அவருக்கு யாருக்கும் தெரியாமல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் காப்பாற்றிருப்பாரு. அந்த ரீசனால இப்போ அவர் என்ன நினைக்கிறாருனாக்கா, நம்ம அந்த டைம் அவர் செக் பண்ணியிருப்பார் பாடியை, எந்த ஒரு பேட் ஹேபிட் அவர் இருந்திருக்காது. அவர் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்திருப்பாங்க. அப்போ ஒரு பேட் ஹேபிட் ஏதாவது ஒரு பர்சன் வந்திருப்பாரு. அப்போ தான் ஜிமின் நினச்சிருப்பாங்க, காரில் மாஃபியா வேறு ஜேகே மாஃபியான்னு போட்டுருந்துருக்கும், ஒரு மாஃபியான்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஒரு பேட் ஹேபிட் இல்லாத மாஃபியாவே இருக்காரு சொல்லிட்டு அவர் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஜேக்கை பற்றி நிறைய திங்ஸ்லாம் தெரிஞ்சிருப்பார். ஜேக்கே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது இன்டெரக்டாக, யாருக்கும் அந்த மாதிரி ஜேக்கே யோசிக்க மாட்டார். மணி அள்ளி கொடுப்பாரு, குழந்தைங்களாக இருக்கட்டும், மற்ற திங்ஸ் ஸ்கூல் அப்படி சொல்லிட்டு டொனேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அள்ளியே கொடுப்பாரு. அதனால தான் நம்ம ஜிமினுக்கு ஜேக்கே ஒரு நல்ல பர்சன், நம்ம ஒரு நல்ல பர்சனாக சர்வ் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு மட்டும் தெரியும். ஆனால் என்ன தான் ஒரு மாஃபியாலேயே அந்த திங்ஸ் அவர் ஜிமினுக்கு பயம். இப்போ ஜிமின் நம்ம இதை நினச்சி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, பாரு உனக்கு என்னைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஜெக்கியை மேரேஜ் பண்ணிக்கலாம், ஜெக்கி கூட லைஃப் லீட் பண்ணலான்னு தோணுதோ அன்னைக்கு நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஓகேவா. அது வரைக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எப்பவும் தள்ளி தான் இருப்பேன். இப்போ இன்றைக்கி கூட நீ என்னை பார்க்கணும்னு சொல்கிறதால உன்னோட முன்னாடி வந்திருக்கேன், இல்லை உன்னோட முன்னாடி வந்திருக்கே மாட்டேன், எப்போ இப்படி ஹைட் ஆகிட்டே இருந்திருப்பான் சொல்லிட்டு ஜாங்குக்கு சொல்ல. ஜிமினுக்கு மாதிரி கதை சொல்கிறாங்க, நம்மகிட்ட கேட்காம டிஸ்டர்ப் டச் கூட பண்ண மாட்டேன், ஓகேவா சொல்கிறாங்க. ஜிமினுக்கு அது பிடிச்சிருக்கு, ரொம்ப டீசெண்டாக கன்வே பண்ணுறா சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க, நீ பயப்படாத, ஓகே நான் எதுவும் பண்ண மாட்டேன், சேம் டைம் விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கலாம்னாலும் வேறு ஒரு பர்சன் மேரேஜ் பண்ணி விட மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு நான் ரொம்ப நல்லவன்ல, ஓகேவா சொல்லிட்டாங்க. என்னதுக்கு, ஆமாம் மற்ற விஷயத்தில் விட்டு கொடுப்பேன், இந்த விஷயம் மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு வேறு எந்த பேட் ஹேபிட் கிடையாது. ஸோ ஆனால் எனக்கு இந்த ஒரு ஹேபிட் இருக்குது, நீ எனக்கு ஒன்று பிடிச்சதா அது எனக்கு நான் நினைப்பேன், அது மாதிரிலாம் ஒன்றையும் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், இன்னொரு பர்சன் நீ மேரேஜ் பண்ணிக்கிற விடவும் மாட்டேன், ஏன்னா என்னோட லவ் இன்னொரு ஒன்று போகிறத நான் பார்க்க மாட்டேன் சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிமின் பார்த்துட்டு எதுவும் சார் அமைதியாக இருக்காங்க, அப்படி சுற்றி பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. ரொம்ப டயர்டாக இருப்பேன், ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக ரெஸ்ட் எடு, அதுக்கப்புறம் டியூட்டிக்கு போய்க்கலாம், ஒரு 2 days ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா டியூட்டியில் ஜாயின் பண்ண சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, அதை சொல்கிறாங்க. நீ சொல்லலாம் நானே சொல்லவா ஒண்டின்னு கிட்ட சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, ஒண்டின்னு எனக்கு தெரியும், நான் சொல்லவா கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கும் அப்படியே ஜிமினை பார்த்து ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க, பயப்படாத சொல்கிறாங்க. ஜிமின் எதுவும் சொல்லலை. சரி ஓகே நான் கிளம்பவா சொல்கிறாங்க. கீழே வா சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிமின் கீழே போகிறாங்க. போயிட்டு ஜங்கு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் பண்ணிட்டுருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க, எட்ட போங்க சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் போயிடுறாங்க. ஜங்கு தான் ஃபுட்டெல்லாம் ஜிமினுக்கு கொஞ்சம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜிமின் அவரே சாப்பிட்றாரு. ஜங்கு பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பவா சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு அவர் காரில் அவரே ட்ராப் பண்ணுறாரு. உன்னோட கார் இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமினோட கார் ஆல்ரெடி ஜிமின் அப்பார்ட்மெண்ட்க்கு வந்துருக்கு. இது சொல்கிறாங்க, என் டிரைவர் தான் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஜிமினும் ஓகே சொல்கிறாங்க. சரி பார்த்து போக சொல்கிறாங்க. ஜிமின் கீழே இறங்குறாங்க கார் விட்டு. ஜிமின் பாட்டுக்கு வீட்டுக்கு போகிறாரு. இந்த சூப்பின் தான் ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமின் ஏங்க நம்ம ரொம்ப மிஸ் பண்ணேன், நீங்கள் ஓகேவா சொல்லிட்டு ஃபோட்டோவில் தொட்டு பார்க்குறாங்க. நான் ஓகே சுபின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் சுபின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஏங்க சார் உங்கள்கிட்ட சொல்லவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் சூபின் கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி எப்போ ஜங்கு மீட் பண்ணாங்க, ஜங்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் பார்த்தாரு. ஏன்னா ஜிமின் ஜங்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஜங்கு கான்ஷியஸாக இருக்க மாட்டாங்க. 3 days ஆயிருக்கும் ஒரு கண்ணு முழிக்கிறதுக்கே. ஆனால் ஜிமின் அங்கேயே ஒரு நர்ஸோட ஹெல்ப்போட நம்ம ஜங்கு பத்திரமா பார்த்துருப்பாங்க. 3rd floorல ஒரு ரூம் எப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாடா, ஓகேவா, அங்கே யாரும் போவேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு ரூமில் தான் நம்ம ஜங்கு வச்சு நம்ம ஜிமின் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் ஃபுல்லாக க்யூர் பண்ணி விட்டுருப்பாரு. ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணும்போது கூட நம்ம ஜிமின் ஜங்கு பற்றி பெருசாக கேட்டுக்க மாட்டாங்க. ஜங்கு க்யூர் ஆனதுக்கப்புறம் அப்படியே அனுப்பி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் பார்க்க கூட இல்லை. இப்போ ஜிமின் இதெல்லாம் சொல்ல. இப்போ சுபின் பார்க்குறாங்க, ஏங்க பாருங்கள், நீ அவர் நினச்சிருந்தா கண்டிப்பாக உங்களை எதெல்லாம் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்க ட்ரை பண்ணிருக்கலாம், இல்லை வேறு மாதிரி கூட நான் சொல்லிட்டு புரியுத சொல்கிறாங்க. ஆனால் அவர் உங்கள்கிட்ட ஜென்யூனாக தானே லவ்வாக சொல்கிறாரு, உங்கள் பின்னாடியே இருக்காரு, உங்களுக்கு ஃப்ளவர்ஸாக சென்ட் பண்ணுறாரு, இது ஒரு வகை லவ் தானே ஏங்க சொல்கிறாங்க. ஏன் அவர் மாஃபியா வரணும், அவருக்கு மேரேஜ் லைஃப்லாம் வேணாவா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு பயமாக இருக்க சொல்கிறாங்க. அப்போல்லாம் நம்ம பயப்படாதீங்க, கண்டிப்பாக உங்களை நல்லா பார்த்து பாருங்க, நம்பிக்கை இருக்குது சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு டைம் எடுக்கும். ஓகே டைம் எடுக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்சம் டேஸ் பொறுத்துக்கோங்க, ஓகேவா சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் போகட்டும், வெயிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவர் மேலே ஃபீலிங்ஸ் இருந்து உங்களுக்கு அவர் கூட ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் அவர் மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் சரி ஓகே சொல்லிட்டு அப்படி பெருசாக எடுத்துக்கவே இல்லை. இப்போ எவ்ரிடே நம்ம ஜிமினுக்கு எப்பவும் போகிற ஃப்ளவர்ஸ் வந்துட்டே தான் இருக்குது.
நம்ம ஜங்க் எப்பவும் போல் இப்போ என்ன பண்ணுறாருன்னா இப்போ தான் யாருன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா, சாப்பிட்டியா தூங்குனியா அப்படின்னு கேட்குறாரு. ஜிமின் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறதுல பார்க்குறாரு, அவருக்கு அந்த டெக்ஸ்ட் பிடிச்சிருக்கு. அப்படி வந்து பார்த்துட்டே இருக்காரு. டேஸ் போக போக ஜிமினுக்கு அந்த டெக்ஸ்ட்டெல்லாம் வரும்போது அவருக்கு எதிர்பார்க்குறாரு, இந்த டைமில் கேட்பாங்க சொல்லிட்டு. கரெக்டாக நம்ம ஜங்க் வந்து டெக்ஸ்ட் பண்ணுவார், இந்த டைம் என்ன பண்ணுறா, வீட்டுக்கு கிளம்பிட்டியா சொல்லிட்டு, சேஃபாக போறியா சொல்லிட்டு இதெல்லாம் கேட்பாரு. சம்டைம்ஸ் கார் எடுத்து பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துடுவார். இப்படிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒன் பாயிண்ட் நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, ஜங்க் வரவே இல்லை. சரிட்டு மார்னிங் வந்து பார்க்குறாங்க, டெக்ஸ்ட் வரவே இல்லை. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டே ஃபுல்லாக ஜங்க் இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜிமினுக்கு இல்லை. ஜிமினுக்கு ஒரு மார்க் என்னாச்சு, அவர் ஓகேவே இல்லை சொல்லி ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வீட்டுக்கு வந்துருக்காங்க, வீட்டுக்கு வந்து காட்டன் ரிமூவ் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜங்குக்கு எப்போ சம்டைம்ஸ் வந்து நின்றுருப்பாங்களே வந்து பார்க்குறாங்க, பார்த்தா கார் காணும். ஜிமின் பார்க்குறாங்க, என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு ஜிமின் ஜங்க் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் ஜிமின் கால் பண்ணுறாங்க ஜங்குக்கு. ஆனால் கால் போகவே இல்லை, என்னாச்சு சொல்லிட்டு ஜிமின் தான் அகைன் கால் பண்ணிட்டே இருக்காங்க. கால் ரீச் ஆக மாட்டேங்குது. அவருக்கு லைட்டாக பயம் வந்துடுது, என்னாச்சு ஜங்குக்கு உனக்கு சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போ ஃபைனலாக அவர் ஒரு கார் எடுத்துகிட்டு டேரெக்டாக ஜங்கோட மேன்ஷனுக்கு போகிறாங்க. இங்கே ஜங்கோட மேன்ஷனுக்குள்ள ஜிமின் வரும்போது எல்லாருக்கும் ஜிமின் தெரியுது தரல, எல்லாரும் ரொம்ப பவ் பண்ணுறாங்க. ஜிமின் உள்ள வராங்க. ஜிமின் உள்ள வந்து பார்க்கும்போது இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க, இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஜங்குக்கா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஜங்குக்கு பார்க்கணுமே சொல்கிறாங்க. ஜங்குக்கா இல்லை ஜங்குக்கு இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜங்குக்கு இல்லை சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஜங்கு பார்த்தே ஆகணும், ஜங்கோட ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது, எங்கே இருக்காங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஒரு பர்சன் தான், எதுக்கு ஜிமின் எதுக்காக பார்க்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் டர்ன் பண்ணுறாங்க, பார்த்தா காய் தான் இருக்காரு. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க, காய் ஜங்குக்கு எங்கே சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, சொல்லுங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம காய் தான் ஜங்குக்கு லைட்டாக ஒரு ஆக்சிடென்ட் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஜிமினுக்கு ஷாக் ஆகிடுது, என்ன சொல்கிறேன்னு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ எங்கே சொல்லி கேட்குறாங்க, ரூமில் சொல்கிறாங்க. ஜிமின் ஓடி போய் பார்க்குறாங்க, பார்த்தா ஜங்கோட ஹெட் லைட்டாக அடிபட்டுருக்கு, ஒரு பேண்டேட் போட்டிருக்காங்க. ஜங்கு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்து கிட்ட வராங்க. ஜங்குக்கு பாரு சொல்லிட்டு ஜிமின் தான் ஜங்கோட சிக்ஸ் டேப் பண்ணுறாங்க. இப்போது நம்ம ஜங்கு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின் பார்த்ததும் ஜங்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிமின் சொல்கிறாங்க, ஜங்கு நீங்கள் ஓகே இதெல்லாம் உங்களுக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் கலர் டீயர்ஸே வந்துருக்கு. ஜங்கு ஒரு மார்க் எங்கே பாரு என்னாச்சு எதுக்கு அழகாக சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்களுக்கு என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை இது எப்படி சொல்கிறாங்க. இல்லை இது ஆக்சிடென்ட் இல்லை, இது கார் வந்துட்டு பிரேக் வந்துட்டு சரி பிடிக்கல. நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு 2-3 நாளாகவே கார் ஒரு மாதிரி மக்கர் பண்ணிட்டு இருந்துச்சு, நாங்கள் சரி கவனிக்கல. அந்த ரீசனால் தான் நேற்று கொஞ்சம் பிரேக் ஒயர் கட் ஆகிடுச்சு போல், அதனால் கொஞ்சம் கார் ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ண முடியல. அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு மார்க்கில் போய் ஹெட் பண்ணேன்னா அப்போ தான் என் ஹெட் வந்து அடிபட்டுச்சு சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. உனக்கு அறிவே இல்லையா கொஞ்சம் கூட அப்படி சொல்லி ஜிமின் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஜங்கு பார்க்குறாங்க, இது வரைக்கும் ஜங்கு அப்படி யாரும் பேசுனதே இல்லை. ஜிமின் அங்கே பாட்டு திட்டிட்டு இருக்காரு. உனக்கு அறிவில உன்னை பார்த்துக்கவே மாட்டியா, எப்போ தான் என் ஃப்ரெண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்க, ஒன்றும் பார்த்துக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜங்கு ஜிமின் பாட்டு கத்திட்டே இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் அப்படியே பார்த்து சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்மில் ஹேண்டு பிடிச்சி பக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ கேட்குறாரு, இங்கே பாரு இப்போ எதுக்காக என்ன திட்டுறா சொல்கிறாங்க. ஏன் ஒன்று திட்டக்கூடாது சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீ எந்த மாதிரி திட்டுறேன்னு, ஒரு ஒய்ஃபை அப்படி திட்டுறியா இல்லை ஜஸ்ட் ஒரு டாக்டரை திட்டுறியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, இங்கே பாரு ஒரு டாக்டரை ஒன்று திட்டல, நான் வந்துட்டு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அது எப்படி சொல்கிறது தெரியல. உங்க பாரு ஜங்கு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நீ வேணும் சொல்லிட்டு ஜங்கு ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு நீ வேணும், எனக்கு உன்னை பற்றி பெருசாக எதுவும் தெரியல, ஆனால் எனக்கு வேணும்னு தோணுது. ஓகேவா அந்த ஒன் டே உன்னோட ஆப்ஷன்ஸ் வந்து என்னை ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. நீ இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி எம்டியாக இருக்குது, நீ என் பின்னாடி இல்லாமல் இருக்கிறது சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, பயமா இல்லையா சொல்லிட்டாங்க. எனக்கு பயம் இல்லை, எனக்கு உன்னை பார்த்து என்ன பயம் இருக்குது, நீ பயப்படுறதுக்கு நீ என்ன பேயா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நான் பேய் இல்லை, ஒரு மாஃபியா வச்சு சொல்கிறாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, இந்த மாஃபியாவில் என்னால் பார்த்துக்க முடியும், என்னால் அந்த மாஃபியாவை பார்த்துக்க முடியும் அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நிஜமாக சொல்லிட்டாங்க. நிஜமா ஏன்னா என் பின்னாடி நான் ஏதாவது ஒரு டாக்டராக இருந்தாலும் எனக்கும் ஒரு சேஃப்டி தேவைப்படும்ல, என் பின்னாடி நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு எதாவது ஒரு அடிப்படைச்சுன்னா கண்டிப்பாக உங்களை பார்த்துக்க நான் இருக்கேன், ஒரு டாக்டர் ஒரு மாஃபியா கண்டிப்பாக நல்ல பேர் தானே சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக தான் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, அப்படின்னா நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே, எனக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா நீ தேடி வந்துட்டு சொல்லி கேட்குறாங்க. இப்படி பேசக்கூடாது சொல்கிறாங்க. எனக்கு கேட்டது பயந்துட்டு சொல்கிறாங்க. இல்லை சின்னதாக ஒரு அடி தான் பாரு வேறு எங்கேயுமே அடி இல்லை சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஏன் என் காரை பார்க்கலையே சொல்கிறாங்க. நான் பார்க்கவே இல்லை, இந்த காய் பார்க்க விட்டுட்டான் சொல்கிறாங்க. நான் பயந்துட்டேன். ஒன் டே ஃபுல்லாக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இது ஃபுல்லாக ஒர்க் இருந்துச்சா, நானும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் முடியல, ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக சரி ஓகே ஒர்க்கை முடிச்சு நைட்டு போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ள இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிட்டு சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. அதோட வந்து ரீச் பண்ண முடியல சாரி சொல்கிறாங்க. ஸோ ஓகே சொல்லி ஜிமின் தான் ஜங்கு பேச கப் பண்ணுறாங்க. இப்போ ஓகே தானே, ஹெட்லாம் பெயின் இருக்கா சொல்லி கேட்குறாங்க. இல்லை பெயின் இல்லை சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமினுக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது, எனக்கு இப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப பயந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்காக ஒரு பர்சன் பயப்படுற சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், எனக்காக ஒரு பர்சன் பயப்படுறேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்காக ஒரி பண்ணுறதுக்கு காய் இருக்காமல் வைக்கிருக்காங்க, அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் முதல் தடவையாக சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. ஜங்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்குக்கு அப்போ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உங்களுக்கு அப்பா அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா நான் ஏன் ஜிமின் மாஃபியாவாக இருக்க போகிறேன் சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் எனக்கு மாஃபியா திங்ஸ் ஆகும்லாம்
ஆகணும்லாம் ஆசை இல்லை. எனக்கு சிச்சுவேஷன் தான் நான் மாஃபியாவாக ஆகிட்டேன். மற்றபடி எனக்கு மாஃபியாகணும்னு ஆசை இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஒர்க் பண்ண பிடிக்கும், நீட்டாக இருக்கணும், எனக்கு ஒரு ஃபேமிலி வேணும் ஆசையாக இருக்குது. உன்னை பார்க்குற முன்னாடி வரைக்கும் எனக்கு அதான் டிசர்வான பர்சன் இல்லை நான் நினச்சிட்டேன். என்னை யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. அப்படியே நான் யாராவது லவ் பண்ணாங்கன்னா என்னோட மணிக்காகவும் என்னோட பவருக்காகவும் தான் என்கிட்ட வருவாங்கன்னு சொல்லி நினச்சேன். உன்னை பார்த்ததுக்கப்புறம் தான் இல்லை நான் இந்த மாதிரி ஒரு பர்சன்லாம் இருக்காங்க போல இந்த வேர்ல்டுன்னு நினச்சேன். ஸோ என்னை பார்த்துக்கிறியா சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு அம்மா அப்பாவை மாதிரி சொல்லிட்டு ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் அப்படியே போயிட்டு ஜிம்முடைய ஜங்குடைய ஃபோர்கேட்டில் போயிட்டு அப்படி கிஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக உன்னை பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. உங்களோட அப்பா அம்மா என்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, நான் புரிய வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. நிஜமா சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜிம்மும் ஜங்க் பார்க்குறாங்க. சாப்பிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் போயிட்டு கீழே ஃபுட் இருக்குது அதை எடுத்துகிட்டு வந்து ஜங்க் வந்து ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தான் ஃபஸ்ட் டைம் ஜங்க் ஒரு பர்சன் ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி விடுறது. ஏன்னா அவர் காயெல்லாம் ஃபீட் பண்ணி விடணும்னு சொல்லி வரான்னு ஜங்க் கலப்பட மாட்டார். இப்போ நம்ம ஜிம்மின் தான் ஜங்க் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜங்க் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னோட அம்மாவெல்லாம் பார்த்ததே இல்லை, ஃபஸ்ட் டைம் நீ ஃபீட் பண்ணுறியா, ஒருவேளை மேபி அவங்களாம் நாங்கள் இப்படி தான் இருந்திருக்கும் போல சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. நான் அவனுக்கு ஒரு அம்மா தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கோட ஃபுட்டை வாங்கிக்கிறாங்க. ஃபைனலாக இப்போ ஜிமின் ஜங்குக்கு 1 வீக் ஆஃப்டர் தாண்டா இந்த 1 வீக்காக நம்ம ஜிமின் வந்து ஜங்க் கூட ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் காயும் சோபின்னு டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஜிமினுக்கு இப்போ தான் தெரிய வருது. ஜிமின் பார்க்குறாங்க. சோபின் இதெல்லாம் என்ன சொல்லி கேட்குறாங்க. அவங்க எனக்கு பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஒன் டே வந்துட்டு ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருந்துருக்காங்க வந்தாங்களா சொல்கிறாங்க. அம்மா அப்போ ஒன் டைம் ரிட்டன் போனேன், நீங்கள் வந்துட்டு உங்களை வீட்டில் விட்டுட்டு நான் போய்ட்டு சூப்பர் மார்க்கெட் போகிறேன்னு சொன்னதுக்கு ஆமாம் அப்போ போயிட்டு இங்கே எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க என்னோட அண்ணாவை சொல்லி கேட்கும்போது அப்போ தான் காய் சொன்னாங்க. எனக்கு வந்து பிடிச்சிருக்கு உங்கள் அண்ணாவுக்கு வந்து உங்கள் அண்ணாவை எங்களோட ஜங்குக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு போய் எனக்கு கூட பிடிச்சிருக்கு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அப்படி போய் எனக்கு பிடிச்சிச்சு. அவங்களுக்கு வேறு பேரண்ட்ஸ்லாம் இல்லையாமே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க சொல்கிறேன் சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மு புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ போயிடலாம். இவங்க எல்லாரும் அவங்க ஜிம்மோட வில்லேஜுக்கு தான் போகிறாங்க. ஜிம்மு ஜங்குக்கு ஒரு ஹவுஸாக இருக்குது. ஜிம்மோட அப்பா அம்மா ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜேஹோப் டேவ் எல்லாருமே வந்துட்டு வில்லேஜுக்கு தான் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் போயிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட ஜிம்மில் அம்மா போகிற ஜிமின் என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் இந்த மாதிரிலாம் தப்பு ஓகேவா மாஃபியாவில் லவ் பண்ண சொல்லிட்டாங்க. அம்மா ப்ளீஸ் அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜிம்மி அது நல்லதே கிடையாது சொல்கிறாங்க. அம்மா ப்ளீஸ் அப்படி சொல்லி ஜிம் ரொம்ப கெஞ்சுறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இங்கே பாருப்பா சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க இந்த மாஃபியா திங்ஸ் ரொம்ப ஆபத்தானது ஆபத்தானதுப்பா சொல்கிறாங்க. அங்கிள் ஆபத்தானது தான், எல்லா பிஸ்னஸ்லையுமே ஆபத்து இருக்குது அங்கிள், ஆனால் என்னோட பெருசாக ஆபத்து இல்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ மேபி மாஃபியாவோ இல்லாமல் மூவ் ஆன் ஆகிட்டேன் நான் வேணால் மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அப்படி இல்லைப்பா எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் நான் ஜிம்முக்கு அக்செப்ட் பண்ணி நினைக்கிறேன் சொல்கிறாங்க. நீ அக்செப்ட் பண்ணிப்பா அவன் இல்லை ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு ஹஸ்பண்ட் அக்செப்ட் பண்ணிப்பா, ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குல்ல என்னோட பையன் சேஃபான ஒரு லைஃப்பில் இருக்குங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை அங்கிள் நான் வந்து மூவ் ஆன் ஆயிடுறேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு நான் மூவ் ஆன் ஆயிடுறேன், எனக்கு மாஃபியா இருக்கணும்னு ஆசை இல்லை, நான் மாஃபியா வந்து மூவ் ஆன் ஆயிடுறேன், எனக்கு உங்கள் பையனை மேரேஜ் பண்ணி வைக்கிறீங்களா சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக என்னோட ட்ரெஸ்ஸிங் சொல்லி மேரேஜ் பண்ணி வைக்கிறேன், நீ வந்து மாஃபியா விட்டு மூவ் ஆன் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த பக்கம் ஜங்க் வந்து மாஃபியா விட்டு மூவ் ஆன் ஆகுறாங்க. இந்த பக்கம் டேக்கு பயங்கர ஹாப்பியானா டேக்கு ஜங்கு கையிலான தெரியுமா அவங்க பாவம் அவங்களுக்கும் நல்ல லைஃப் வேணும்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபைனலாக இப்போ மேரேஜ் ரொம்ப கிராண்டாக நடக்குது. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கும் போது அவங்க பேரண்ட்ஸ் ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் ஜிம்மோட அம்மா தான் ஜங்கிட்ட வராங்க. இப்போ ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஆண்டி சொல்கிறாங்க நீ ஒன்றும் பயப்படாது, என்னோட அம்மா நீ கூப்பிட்டுக்கோ ஓகேவா, இதுக்கப்புறம் ஜிம்மு நல்லா பார்த்துப்பான், ஏன்னா என்னோட ஜிம்மு ரொம்ப நல்ல பையன், ரொம்ப சாஃப்டாக இருப்பான், எனக்கு தெரியும் ஆண்டி சொல்கிறாங்க. நீ என்ன ஆசைப்படுறது அப்படியே உன் லைஃப்பில் கொடுப்பான், சரி நீயும் ஜிம்மில் ஹார்ட் பண்ணாமல் நல்லா போய் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்லிட்டு அவங்களும் ஃபைனலாக அவங்கள்ட்ட பிளஸிங்ஸ் வாங்கிட்டு இந்த பக்கம் ஜேகோ பார்க்குறாங்க. ஜிம்மி உனக்கு ஓகே தானே சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான், எனக்கு பயமே இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே ஏதாச்சும் ஜங்குக்கு எதாவது ஹெல்ப் தேவைப்பட்டு என்கிட்ட கேட்க சொல்கிறாங்க. நான் ஓகே எனக்கு கேட்குற சொல்லிட்டு அவரும் ஃபைனலாக வந்துட்டாங்கடா. இப்போ நம்ம ஜிமின் ஜங்குக்கு அவங்க வீட்டில் இருக்காங்க. இந்த பக்கம் சூபின் காய்மா இவங்க வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இன்றைக்கி டியூட்டி இருக்க சொல்கிறாங்க. ஜங்கோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னாச்சும் ஜங்கு சொல்கிறாங்க நம்மளுக்கு இன்றைக்கி வெட்டிங் நைட்டு அதெல்லாம் நீ சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. சரி ஓகே உன் டியூட்டி தான் என்னோட ஃபஸ்ட் லவ்னு தெரியும் ஓகேவா நீ போக சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு தான் ஜிம்மு கிட்டே போயிட்டு ஜிம்மோட ஃபேஸில் கப் பண்ணிவிட்டு அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு இந்த ஒரு கிஸ்ஸாவது கிடச்சிது இதே போதும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் பார்க்குறாங்க. ஓகே நான் போய்ட்டு வரட்டா சொல்கிறாங்க. நான் கூட வரவா, இல்லை வேண்டாம் நான் போகிறேன் சொல்கிறாங்க. சரின்ட்டு சேஃபாக சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மு வந்துடுறாங்க. ஜிம்மினோட டியூட்டியில் இருக்காங்க. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. நம்ஜின் ஜிம்மில் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. என்னாச்சு இப்போ நம்ஜுன் தான் ஜிம்மில் பார்த்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னாச்சு ஹேங் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் கேட்குறாங்க. இப்போ நம்ஜுன் தான் டே இன்றைக்கி உனக்கு வெட்டிங் டே தானடா சொல்கிறாங்க. என்னோட கூட வர முடியல சாரிடா சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்கிறாங்க. ஏன்டா இப்போ அந்த சீக்ரெட் அட்மையர் அவர் தானே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு ஹாப்பி எனக்கு ஹாப்பி தான், அவர் மாஃபியாவோ இல்லை மாஃபியா விட்டு மூவ் ஆகிட்டாரு, ஆனால் ஏதாவது சம்திங்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அது அவர் பண்ணுவார் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பர்மனெண்ட்டாக மூவ் ஆகலை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பர்மனெண்ட்டாக மூவ் ஆகலை, அந்த ஜாப் வந்து குவைட் பண்ணியிருக்காரு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் நம்பி நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் வந்துட்டு அவருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க
இருக்காங்க சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு புரியுது. அப்படி சொல்கிறாங்க. உனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. என்னால் என்ன ஜங்குவை நல்லா பார்த்துக்க முடியும். ஜங்குக்கால என்ன நல்லா பார்த்துக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அம்ஜித் பார்க்குறாங்க. சரி இன்னைக்கு எதுக்கு லீவ் எடுக்கல சொல்கிறாங்க. எனக்கு டியூட்டி ஃபஸ்ட் டைம் பாருலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் ஹாப்பியாக பேசிட்டு இருக்காரு. ஃபைனலாக நெக்ஸ்ட் டைம் மார்னிங் தானே நம்ம ஜிம்மி ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. நைட்டு ஃபுல்லாக டியூட்டி பார்த்துட்டு நைட்டு ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பாரு. நிறைய சர்ஜரிலாம் வந்திருக்கும். அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜிம்மி தாண்டா வீட்டுக்கு வராங்க. மார்னிங் நம்ம ஜங்க் தான் வீட்டில் இவ்வளோ மெய்ட் எல்லாத்தையும் போக சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் ப்ரைவசியாக இருக்குன்றக்காக. இங்கே மெய்ட்லாம் யாருமே இல்லை, ஜங்க் மட்டும் தான். ரொம்ப அழகாக மார்னிங் குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மி டயர்டாக வருவாங்க சொல்லிட்டு ஒரு குக் பண்ணிட்டுருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. ஜிம்மி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்க் தான் அப்படியே ஏப்ரான் வேர் பண்ணிட்டு அவ்வளோ அழகாக அப்படியே ஸ்வெட் ஆகிட்டு அப்படியே நின்று குக் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க ஜங்க் அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜிம்மி பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க. என் டியரஸ்ட் மாஃபியா சொல்லிட்டு நம்ம ஜிம்மி நினைக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் தான் ஜங்குக்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்க் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. ஓ ஜிம்மின் வந்துட்டியா சொல்கிறாங்க. வந்துட்டேன், நான் போய்ட்டு குளிச்சுட்டு வருவா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் தான் லைட்டை ஜங்கு பார்த்துட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. கொஞ்சம் டவல் எடுத்து தரீங்களா சொல்கிறாங்க. டவலா? நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறது முன்னாடி இந்த ட்ரெஸ் டச் பண்ண மாட்டேன் அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் வரேன் சொல்லி ஜங்கு அப்படியே ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிட்டு மேலே வர இந்த பக்கம் ஜிம்மின் தான் போயிட்டு அப்படியே ஷவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜங்க் தான் அவருக்கான ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு டவல் எடுத்து கொடுக்கலாம் சொல்லிட்டு டோர் வந்து நாக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் குளிச்சிட்டு இருக்கும்போது எப்படி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் தர டவலை கொடுக்குறாங்க. இந்த ஜிம்மின் சொல்லிட்டு இப்போ ஜிம்மின் ஜங்கோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின் இங்கே பாரு டவல் இதில் இருக்க எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் ஜிம்மினோட ஹேண்ட் பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு லாக் பண்ணுறாரு. ஜங்க் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஜிம்மினை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜங்கை பார்க்குறாங்க. பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு பிடிச்சிக்கிட்டு எடுக்கிறாங்க. இப்போ ஷவரில் 2 பேரும் ஒன்றா நின்றுருக்காங்க. ஜங்குக்கால ஜிம்மிக்கிட்ட தான் ஐஸ் எடுக்கவே முடியல. பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இப்போ ஜங்க் தான் ஜிம்மின் இங்கே பாரு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். ஜிம்மின் வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் இப்படி கேட்குறாங்க. இல்லை நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஓகேவா, நீ உனக்கு என்னை பற்றி தெரியாது சொல்கிறாங்க. என்ன தெரியாதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பாரு ஜிம்மின் உன்னால் ஹேண்டில் பண்ண முடியாது வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் பார்க்குறாங்க. அப்படியா நான் நினச்சேன் என்ன மாஃபியாக ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வேண்டாம் என்கிட்ட ப்ளே பண்ணாத ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் பார்க்குறாங்க. நான் ப்ளே பண்ணலையே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வேண்டாம் ஜிம்மின் ட்ரெஸ்ஸை போடு ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் கேட்கவே இல்லை. ஜிம்மின் போட்டு ஜங்கோட கிட்ட போய்ட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ஷவர் அவங்க மேலே ஊற்றிட்டே இருக்க தண்ணி இப்படி மேலே அவங்கள ஃபால் ஆகிட்டுருக்கு. இப்போ ஜிம்மின் படி ஜங்கு கிஸ் பண்ண ஜங்கு ஒரு மெல்ட் ஆகிட்டுருக்காங்க. ஜங்க் பார்க்குற ஜிம்மின் வேண்டாம் ஜிம்மின் இப்போ தான் டியூட்டி முடிச்சுட்டு வந்திருக்கா நீ தாங்க மாட்டேன் ஜிம்மின் சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை ஐ கேன் ஹேண்டில் யூ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நோ அப்படி சொல்லிட்டு உனக்கு முடியாது ஜிம்மின் சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லி ஜங்க் தான் ஜிம்மின் போட்டு அகன் கிஸ் பண்ணுறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நான் எடுத்துக்கணும் வேணும்னு நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறோம். எனக்கு உன்னை விட ரொம்ப அதிகமாக ஃபீல் பண்ணணும்னா நீ இப்போ அப்படி சொல்கிறாங்க. என்னால் முடியும் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்புறம் வந்துட்டு பின்னாடி வருத்தப்படாத சொல்கிறாங்க. என்னன்னு ஜிம்மின் நினைக்கிறாங்க. ஜங்க் பார்த்து ஜங்க் நார்மல் ஹியூமன் தானே எதுக்கு பேசிட்டு இருக்காரு சொல்லி ஜிம்மின் நினைக்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படியே ஒரு ஷர்ட் அப்படியே ரிப் பண்ணி கீழே போகிறாரு. ஜிம்மின் அவ்வளோதான் ஒரு செகண்டில் பயந்துட்டாரு. ஜங்குக்கு ஷர்ட் அப்படி சொல்கிறாங்க. அதை பற்றி கவலையை சொல்லிட்டு அவர் அப்படியே இந்த ஷர்ட்டை ரிப் பண்ணி போட்டுறாரு. இப்போ நம்ம ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணுறாங்க. அவர் ஜங்கோட கண் அப்படியே டோட்டலாக பீஸ்ட் மாதிரி சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஜிம்மி பார்க்குறாங்க. நம்ம அவசரப்பட்ட பண்ணுற மாதிரி தான் ஜிம்மினோட ரியாக்ஷன் இப்போ இருக்குது. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சொல்லு பேபி அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு சொல்கிறாங்க. சொல்லு நான் என்ன சொன்னேன் என்கிட்ட டேஸ்ட் பண்ணாத இல்லை என்கிட்ட இந்த மாதிரி பண்ணக்கூடாது சொன்னால் சொல்கிறாங்க. ஜங்குக்கா அதாவது சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ இதுக்கு முன்னாடி பார்த்த ஜங்குக்கு வேறு இப்போ பார்க்க போகிற ஜங்குக்கு வேறு ஓகேவா, பட் இதுவும் லவ் தான் லைஃப்பில், இதுவும் ஒரு லவ் தான் ஓகேவா. நம்மளோட லவ் லைஃப்பில் இது ஒன் ஆஃப் த பார்ட்டு. இந்த பார்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோ சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பயம் வந்துடுது. ஜங்குக்கா அங்கே பாரு எனக்கு டயர்டாக இருக்குது வேண்டாம் சொல்கிறாங்க. நோ நீ தான் ஸ்டார்ட் பண்ண ஓகேவா சொல்லிட்டு ஜங்கு இப்போ ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் அப்படி இருக்கு லிப்பாக டச் பண்ணுறாரு. ஒரு கிஸ்லேயே இப்போ ஜிம்மில் ஹேண்டில் பண்ண முடியாமல் போயிடுது. அந்தளவுக்கு அங்கே கிஸ் பண்ணுறாரு. ஒரு பேக் கிஸ் பண்ண கூட விடவே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் தான் லீட் வந்து விளையாட்டு எடுத்துகிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. அவர் பேச கூட சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபுல்லாக லிப் அப்படி பைட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. எக்ஸ் நோஸ் ஐஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே பைட் பண்ணி கொடுத்து ஃபுல்லாக பைட்டு தான், கிஸ் கூட இல்லை, அதெல்லாமே பைட்டாகவே இருக்குது. அப்படி ஒரு ஹங்கரி பீஸ்ட் மாதிரி அப்படியே பைட் பண்ணுறாரு நெக்கு அப்படி சொல்லிட்டு ஜிம் பயந்துட்டாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டு பண்ணுற அளவுக்கு ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங் பார்க்குறாங்க. அதுவும் வந்துட்டு தப்பு தான் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டேன் சொல்லிட்டு அவர் ரொம்ப ஜங்க் அப்படி ஜிம்மில் போட்டு பைட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு கடத்துல முடியல ஹேண்டில் பண்ண முடியும். ஜங்கா போகும் ஜங்கா வேண்டாம் ஜங்கா ப்ளீஸ் விட்டுருங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு கெஞ்சுறாங்க. அது எனக்கு தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறார். என்ன அது எனக்கு தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. இவ்வளோ அழகாக இருந்தது உன்னோட தப்பு. செகண்ட் நீயே இப்படி வாண்டடாக ஆப்ரேஷன் கொடுத்தது உன்னோட தப்பு. நான் கூட நினச்சேன் சரி ஓகே கொஞ்சம் பொறுமையாக பண்ணலான்னு சொல்லிட்டு நீ தான் அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜங்குக்கா அப்படி சொல்கிறாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்க பேபி ஓகே ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் அப்படி கொஞ்சம் ஒரு சாஃப்டாக பேசிட்டு அப்படி ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு.
பக்கம் ஜிம்மின் கண்ணில் டேஸாக வந்துட்டுருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க, சாரி சாரி சொல்கிறாங்க. சாரி சொல்லிக்கிட்டே ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறா. ஜிம் பார்க்குறாங்க, சாரி சொல்கிறேனே தவிர ஸ்டாப் பண்ணுறேன் பாரு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஏய் மாஃபியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, சொல்லுங்கள் டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. மாஃபியா ப்ளீஸ் பாருங்கள் ஸ்டாப் பண்ணுங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க ஹபி அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் அது இன்னும் ரொம்ப டெம்ப்டட் ஆகுது. அப்படியே கூப்பிட சொல்கிறாங்க. என்னதுக்கு ஹபி இங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. ஜங்க் அப்படி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாரு. ஃபைனலாக அவங்களுக்கு எல்லாமே முடிஞ்சது. ஜிமினுங்க பார்த்தா மயங்கி போயிட்டாரு. ஜங்க் பார்க்குறாங்க, கடவுளை இதுக்கே வாங்கிட்டியா சொல்லிட்டு பார்க்குறாங்க. நீ ஒரு டாக்டர் ஆனால் நீ ஒரு நார்மல் ஹியூமன், அது குட்டியோட ஏஞ்சி சொல்லிட்டு ஜங்க் பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் அப்படியே லிஃப்ட் பண்ணுறது ஹெட்டெல்லாம் அப்படி வைப் பண்ணிவிட்டு படுக்க வச்சுறாங்க. இந்த பக்கம் அப்படியே மயங்கினவர் தான் அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஜங்க் அப்படியே போயிட்டு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு எடுத்து எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு அப்படியே ஜிம் பார்க்குறது படுத்துக்கிறாங்க. ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவன் ஜிம் பார்க்குறாங்க. இது எனக்கு பல ட்ரீம் ஓகேவா, நான் இந்தளவுக்கு இப்படி பண்ணணும்னு நினச்சி பார்க்குறேன், நான் இதுவே கம்மி தான், நீ இது கூட ஹேண்டில் பண்ணல சொல்லிட்டு அவர் பார்க்குறாங்க. அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி குழந்தை சொல்லிட்டு அவர் டைட்டாக ஹக் பண்ணி படுத்துக்கிறாங்க. இப்போது ஜிமின் தாண்டா ஒரு 6 hours ஆஃப்டர் நம்ம ஜிமின் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் அது பசியில் தான் இப்போ எந்திரிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பசிச்சிருந்துருக்கும். இப்போது ஜெமின் பஸ்ஸில் எழுந்திரிக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஜவுக்கு அப்படி லேப்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெமின் பார்க்குறாங்க ஜவுக்கோட நடந்துட்டு நினச்சி பார்க்கும்போது ஜெமின் பார்க்குறாங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க ஜெமின் நினச்சிட்டா சொல்கிறாங்க. ஜெமின் பார்க்குறாங்க ஜவுக்கா உண்மையாகவே நீங்கள் நார்மல் ஹியூமன் தானா சொல்கிறாங்க. ஏன்டாம்மா அப்படி கேட்குறாங்க. பின்னா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது அப்படி ஒன்று பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க ஜெமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, தப்பு ஏமல் தான் சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்னா சொல்கிறாங்க. சாரி இப்படி இனிமேல் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, நான் ஃபஸ்ட் டைம் அப்படி இருந்துட்டேன், நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுறேன் ஓகேவா சாரி சொல்கிறாங்க. ஜெமின் பார்க்குறேங்க இருந்தாலும் சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அந்த ஸ்ட்ராங் பர்சனை ஹேண்டில் பண்ண முடியுமா சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணுறேன் சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க ஜெமின் குழந்தையே நான் ஜிம் மாதிரி பண்ணேன் ஓகேவா, நான் அந்த இடத்துல ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. நீ ஹாப்பியா, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி சொல்கிறாங்க. என்ன நீ தான் மயங்கிட்ட அப்படி சொல்கிறாங்க. ஸோ ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னால் மூவ் பண்ணவே முடியல சொல்கிறாங்க. என்னென்னு காமெல்லாம் கொஞ்சம் கூட நகர முடியல தெரியுமா சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. நான் உன் டீன்கிட்ட பேச ரிலீவ் வாங்கி தரவா சொல்கிறாங்க. அம்மா அடிக்கடி சொல்கிறீங்களே என் டீன்கிட்ட பேசவான்னு சொல்லிட்டு என்னோட டீன் உங்களுக்கு தெரியுமா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறேங்க. ஆமாம் சொல்கிறாங்க. என்னென்னக்கு ஆமாம் உங்கள் டீன் இருக்காங்கல்ல, அவங்க கூட ஒரு ஹாஸ்பிட்டல், அவங்க வந்துட்டு ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுருக்காங்க சொல்கிறாங்க. என்னென்னக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அந்த ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பையன் தான் நான் சொல்கிறாங்க. ஜிம்லுக்கு ஷாக் ஆகிடுது. ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அந்த ஆர்ஃபனேஜில் வளர்ந்த பையன் தான் நான், அந்த ஆர்ஃபனேஜ் விட்டு விளையாண்டேன். ஆனால் அந்த டீன் இருக்காங்க என்கிட்ட அப்போயும் சொன்னாங்க, நீ வந்துட்டு அவங்க தான் அப்போ டீனாக இல்லை, அப்போ வந்து அவங்க வந்து டாக்டராக தான் இருந்தாங்க சொல்கிறாங்க. டாக்டராக ஆமாம் அவங்க டாக்டராக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க நீ நல்லா படிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் தான் அதில் சரியாக ஸ்டடி பண்ணாமல் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகி போயிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க சின்ன வயசுலேருந்தே. அந்த ரீசனால் தான் அவங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய டொனேட் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அவங்களோட ஆர்ஃபனேஜ் அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரஸ்ட்லாம் வச்சுருக்காங்க, அது எல்லாத்துக்கும் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க நான் என்ன சொல்கிறாலும் கேட்பாங்க. நான் வேணா சொல்லவா என்னோட ஒய்ஃபுக்கு லீவ் வேணுன்ற சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் நானே சொல்கிறாங்க. அப்படியே லீவ் சொல்லிடுறியா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஜவுங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. என்னடாம்மா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. இப்போ ஜவுங்க பார்க்குறாங்க. இந்த வேர்ட்ஸை சொல்கிறதுக்கு சொல்கிறாங்க. நான் மேரேஜ் டே அன்றைக்கே சொல்லணும்னு நினச்சேன், வெட்டிங் நைட் அன்றைக்கே சொல்கிறானா, வெட்டிங் நைட் தான் நேற்று சொல்கிறாங்க, அதை டியூட்டிக்கு போயிட்டே சொல்கிறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூடா சொல்லிட்டு ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ எப்போதும் என் கூட இப்படி இருப்பல சொல்கிறாங்க. நான் இப்படி இருப்பேன், உனக்கு எப்போலாம் நான் எப்படி இருக்குன்னு தோணுதோ அப்படியே இருப்பேன் ஓகே. உங்களை அம்மானா அம்மாவா, ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டா, வேறு ஒரு வெல்விஷர் அப்படின்னா வெல்விஷராக இருப்பேன், அதை தாண்டி எப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு நீ பேபியாக இருப்பியா சொல்லி கேட்குறாங்க. என்னதுக்காமா எனக்கு உனக்கு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு தோணுது, நீ குழந்தைய மாறிட்டியா சொல்லி கேட்குறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் எனக்கு குழந்தைய மாறிட்டீங்களா சொல்லி கேட்குறாங்க. 2 பேரும் நம்ம ரொம்ப கொஞ்சிக்கிறாங்க. நான் மட்டும் ரிக்வஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு பேபிஸ் வந்து சீக்கிரமே வேணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்காமா எனக்கு ஃபேமிலியாக இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, எனக்கு ஒரு ஃபேமிலி எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதா, அதனால் நான் ஒரு குழந்தை சொல்லிட்டு நான் ஒரு குழந்தை அப்படி சொல்லிட்டு ஒரு அழகான ஃபேமிலி இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இங்கே பாரு இந்த வீட்டை சொல்லி பார்க்குறாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தா நம்ம ஜிம்மோட பிக்சர் இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. இது சொல்கிறாங்க. இப்போ தானே பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உன்னோட பிக்சர் 2 பிக்சர் இருக்குது. நம்மளோட வெட்டிங் பிக் இருக்குது, அதில் என்னோட சிங்கிள் பிக் இருக்குது. எனக்கு இந்த இடத்துல ஒரு பிக் ஃப்ரேமாக நம்ம ஹாலில் இருக்குல்ல, ஹாலில் ஒரு பெரிய பிக் ஃப்ரேம் வைக்கணும், அதில் நான் நம்ம குழந்தைங்களோட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு அதை மட்டும் பண்ணி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ டாக்டராக இருக்க, ரொம்ப டைம் எடுக்கும்னு சொல்லிட்டு. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் ஜோங்கா, நான் ஆல்மோஸ்ட் 3 years டாக்டராக இருக்கேன் ஓகேவா, எனக்கு கூட கஷ்டமே இல்லை ஓகே. நான் வந்துட்டு ஒரு 6 months வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன் டாக்டராக இருந்தால், அதுக்கப்புறம் 4 months குவைட் பண்ணிவிடுவேன் ஓகே. மெடிக்கல் லீவ் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி அழகான ஒரு 2 லட்டு பேபி வந்து பெற்று கொடுப்பான்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை ஒன்று தான் சொல்கிறாங்க. இப்போது
ஜிமின் பார்க்குறாங்க. இல்லை மேபி காட் வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நான் ஒரே டைமில் ட்வின் பேபிஸ் கூட பெற்றெடுப்பேன் சொல்கிறாங்க. ஜம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறாங்க. எனக்கு ஜம்முக்கா கேட்டால் என்ன நான் தருவேனா இந்த வேர்ல்டெல்லாம் சொல்கிறாங்க. மை டியர் சீக்ரெட் அட்மையர் அப்படி ஜிமின் சொல்கிறாங்க. ஜம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் நம்மளை எப்பவுமே சீக்கிரட்டாக பார்த்துட்டே தான் இருப்பேன். வச்சுக்கணும் வாங்காமல் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு செம்ம ஹாப்பி. தேங்க்யூ ஜம்முக்கா என்னை லவ் பண்ணதுக்கு சொல்கிறாங்க. இல்லை என்னோட உயிரை சர்வ் பண்ண ஒரு பர்சன் நீ. இந்த உயிர் உனக்காக மட்டுமே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அங்கே பாரு எனக்கு நீ உன்ன மாதிரி பர்சன் லைஃப்பில் ஹஸ்பண்டாக கிடச்சது நான் தான் லக்கியாக ஃபீல் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஐயோ அப்படி சொல்லக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே நம்ம 2 பேரும் லக்கி தான் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது சொல்கிறாங்க. அந்த ஒரு நிமிஷம் சொல்கிறாங்க. கொடுக்கணும் கீழே போகிறாரு. போயிட்டு ஃபுட் எடுத்துகிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஃபீட் பண்ண விடுங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் அவனுக்கு ஃபிட் பண்ணாமல் வேறு யாருக்கு ஃபிட் பண்ண போகிறேன் சொல்லிட்டு தான் கரெக்டாக சொல்லிட்டு ஜிம்முக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. ஜிம்முண்டா இப்போ நீங்கள் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க எனக்கு தெரியும் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டேங்க சொல்லிட்டு சொல்லுங்கள் சார். ஜிம்மும் ஜம்முக்கு ஃபிட் பண்ணி விடுறாங்க. லைஃப் அப்படியே ஹாப்பியாக போயிட்டு இருக்கு. மூவ் ஆகுது. டெஸ்ட் போக ஜம்முக்கு ஜிம்மும் பயங்கர க்ளோஸ் தான். இன்னைக்கு நம்ம ஜம்முக்கு ஜிம்மில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. இப்போ ஒரு கேபினில் உட்காந்துருக்காரு. ஜிம்மின் தான் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. போகலாமா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜம்முக்கிட்ட போகலாமான்னு கேட்க ஜம்மு பார்க்குறாங்க. எனக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போகணும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வெளில எங்கே போகணும்னு சொல்கிறாங்க. அப்படியே எங்கே போகலாம் சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா பீச்சுக்கு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஃபைனல் 2 பேரும் பீச்சுக்கு தான் வராங்க. இந்த பக்கம் ஜம்முக்கு உட்காந்துருக்காங்க. ஜம்மு கூட செஸ்ட்டில் ஜிம்மி சாஞ்சிக்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்முக்கு பார்க்குறாங்க. ஜிம்மினா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஜம்முக்கா சொல்கிறாங்க. எப்போ பேபிஸ் வருவாங்க சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மி லைட்டாக ஷை ஆகுறாங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல சொல்கிறாங்க. ஜம்முக்கு பார்க்குறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. நிஜமாக நான் கன்ஃபார்ம் பண்ணல பட் டவுட்டாக இருக்குது சீக்கிரம் சொல்கிறாங்க. ஜம்முக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வரும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே இங்கே வாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த 3 டைம் விஷ் பண்ணிப்போம் ஓகேவா சொல்கிறாங்க. 3 விஷஸ் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. 2 பேரும் இப்போ சேர்ந்துட்டு அதை சேர்ந்து அவங்க 2 பேரோட ஹேண்டை ஒன்றா வச்சுட்டு விஷ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் இங்கே பாருங்கள் காட் எனக்கு நான் டாக்டராக இருக்கலாம். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த விஷயம் என்னென்னா என்னுடைய ஜங்குக்கு நான் ஒரு பேபி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த பேபி சீக்கிரமே வரணும். என்னவோ தெரியல இன்னும் சீக்கிரமே வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கே. ஸோ ஜிம் நினைக்கிறாங்க. அந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு ஜிம்மிட்டு ஒரு பேபி வேணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. எனக்கு எங்கள் ஃபேமிலி வந்து ஃபுல்ஃபில் ஆகணும். ஒரு பேபி வந்து கொடுத்துருங்க சொல்லிட்டு 2 பேரும் வந்து விஷ் பண்ணிக்கிறாங்க. இப்போது அங்கே அந்த ஸ்டார் ரொம்ப பிரைட்டாக ஒரு மாதிரி ஜொலிச்சிட்டு இருக்கு. ஜங்கப்பா ஜிம் பார்க்குற ஜங்க் அங்கே பாருங்கள் சொல்கிறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. மேபி அவங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம் சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்லி ஜங்கு கூட டேர்ஸ் வருது. ஜங்கா அழக்கூடாது சொல்கிறாங்க. இல்லை சம்டைம் என்னோட பேரண்ட்ஸை பார்த்ததில்ல அண்ட் இப்போ சொல்கிறேன் மேபி அவங்க பேரண்ட்ஸாக இருப்பாங்களோ அவங்க ப்ளஸ் பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஒரு ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு பார்க்குறாண்டா இந்த பக்கம் நம்ம ஜிமின்டா அப்படி ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே ஜங்குக்கு 2 பேபிஸ்க்கு ஃபுட்டை மாறி ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு கண்டுக்கவே மாட்டானே சொல்லிட்டு ஜிமின் தான் பார்த்துருக்காங்க. ஜங்குக்கு பாரு சொல்கிறாங்க. என்ன ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு பாரு ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கிட்ட வராங்க. என்ன வேணும் உனக்கு சொல்கிறாங்க. பேபிக்கு தானே ஃபுட்டை ஃபிட் பண்ணிட்டு இருக்கா நீ எதுக்கு எப்போதாலும் வந்துட்டு கூப்பிட்டே இருக்கா சொல்லி ஜங்க் கேட்குறாங்க. ஜிமினுக்கு அழகே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு அழகிறாங்க. இப்போது பேபிஸ் 2 பேர் பார்க்குறாங்க. அச்சோ அம்மாவுக்கு வந்துட்டு பர்சனல் ஆகிட்டு போட சொல்கிறாங்க. அந்த 2 பேரும் ரொம்ப கிட்ட இருப்பாங்க. ஓகே ஒரு பேர் வந்து ஜங்க் சனிட்டு ரொம்ப ஜங்க் மீனா டடா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. டடா மாமா பாவம் டடா சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் தான் பார்க்குறாங்க. ஜிமினுங்க பாரு நீ எதுக்கு ஜிமினி இப்படி ஃபஸ்ட்டு பார்க்குற பேபிஸ் கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு தெரியல நீ என்ன தானே ஃபஸ்ட்டு பேபின்னு சொன்னால் சொல்கிறாங்க. ஆமாம் அதுக்கு சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிமின் பேபிஸ் வந்து பசியோடு இருக்காங்களா ஃபுட்டு ஃபீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. உண்மையே உங்களுக்கு பேபி தான் இம்பார்ட்டண்டா சொல்லி ஜிமின் தான் கோச்சிக்கிறாங்க. இப்போ பேபிஸ் பார்க்குறாங்க. அப்படியே வந்துட்டு அம்மாங்க பாருங்க சொல்கிறாங்க. நீங்களும் இம்பார்ட்டன்ட் தான் டேடாக சொல்கிறாங்க. போங்க நீங்கள் வந்து இவர் என்னை கண்டுக்க மாட்டாங்க. இந்த மாஃபியா நான் ஏன் தான் சொல்கிறாங்க. இப்போது ஜிமின் அந்த வேர்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜாங் பிடிச்ச முன்னாடி லிப்பில் அட்டாச் பண்ணிடுறாங்க. இப்போ பேபிஸ் 2 பேர் பார்க்குறாங்க. பார்த்துட்டு க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜாங் தான் வந்துட்டு அப்படி டீப்பாக ஒரு மாதிரி கிஸ் பண்ணி ஜிமின் லைப்பாக பைட் பண்ணி வச்சுறாரு. ஜிமின் கூட வலிச்சது அப்படி கத்துறாரு. இப்போ நம்ம ஜாங் தான் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. நீ ஒரு டைம் இப்படி சொன்னேன் உன்னை அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ரொம்ப மாறிட்டப்போ அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் சொல்கிறாங்க. நீ எதுக்காக வந்துட்டு மாஃபியாவை மாறினா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தான் என்னோட குழந்தைங்களை பத்திரம் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறது ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன். நம்ம ஜங்காக ஒரு மாஃபியாவை மாறிட்டாங்கடா. ரொம்ப பெரிய மாஃபியாவும் இருக்காரு. என்ன ரீசன்னாக்கா நம்ம பேபிஸ்க்கு வந்துட்டு ஒரு டைம் கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜங்க் வந்துட்டு நம்ம நார்மல் பர்சனாக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு மாஃபியாவை அகைன் வந்து சார்ஜ் எடுத்துருப்பாரு. அதனால தான் பேபிஸ்க்கு அவங்க அப்பாவுக்கு மாஃபியான்னு சொன்னால் ரொம்ப ப்ரௌடாக வேறு இருக்குது. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஜிமின் மாதிரிலாம் கிடையாது பசங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜங்குக்கு மாதிரியே. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. என்னோட க்யூட்டான ஒய்ஃபையும் என்னோட 2 லட்டு பேபிஸையும் சர்வ் பண்ணணும்னா நான் மாஃபியாவை தான் இருக்கணும். சரி ஓகே இப்போ நான் மாஃபியா இருக்கணும் என்ன பிரச்சனை சொல்லி கேட்குறாங்க. அது கூட பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எப்போதான் குழந்தைங்களே கொஞ்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இப்போது ஜங்க் தான் வந்துட்டு ஜங்மின்னு சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க. உங்கள் ஏர்ஸை க்ளோஸ் பண்ணிக்கங்க சொல்கிறாங்க. சரி 2 பேரும் அப்படி க்யூட்டாக ஏர்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நைட்டு ஃபுல்லாக என் மேலே யாரை தூங்கிட்டு இருக்கு சொல்கிறாங்க. ஜிம்க்கு மேலே கதை சொல்கிறாங்க. சொல்லு நைட்டு ஃபுல்லாக என் மேலே யார் தூங்கிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லு நைட்டு ஃபுல்லாக எந்த பேபி என் மேலே தூங்கிட்டு இருக்கு. இந்த 2 பேபி பாவம் அது தானே தூங்கிட்டு இருக்கு. ஒரு ஓரமாக பெட்டில் கார்னர்லாம் 1 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. என் மேலே யார் தூங்கிட்டு இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்க்கு மாதிரி கதை
சொல்கிறாங்க, உனக்கு பாசிட்டிவ் ஆகுதுல்ல சொல்கிறாங்க. டே டைம் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சிட்டு இருக்கேன், நைட்டு ஃபுல்லாக ஒன்று தான்டா நான் கொஞ்சம் சொல்லி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இருந்தாலும் எனக்கு பாசிட்டிவ் ஆக சொல்லிட்டு ஜிம் தான் ஜம்ப் ஸ்டார்ட் பிடிக்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறேன், டே பேபி இருக்காங்கடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், எனக்கு அது தெரியாது சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மின் ஜம்ப் தான் அங்கே பாருங்கடா சொல்கிறாங்க. டேடா சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் போய்ட்டு ப்ளே பண்ணுங்க, கார்டனில் போங்க சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் வெளில போயிடுறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க, இப்போ என்ன மிஸ் பண்ணுறேன் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ நான் தான் உங்கள்கிட்ட சுற்றி சுற்றி வர வேண்டியதாக இருக்குது சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறேன், ஏன்டா போய் சொல்கிறேன், சரியா போய் சொல்கிறேன், ஒரு நாளாக போய் போடுறதா சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறேன், நான் என்ன போய் சொல்கிறேன்ட்டுக்கு. ஆமாம், என்ன நைட் ஃபுல்லாக உனக்கு கொஞ்சம் கொஞ்சிட்டுருக்கேன், உனக்கெல்லாம் பார்த்து பண்ணிட்டுருக்கேன், எப்போவும் நீ தானே எனக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபுட்டு எதுக்கு அவங்க ஃபீட் பண்ணி விட சொல்கிறாங்க. டே நம்ம பேபிஸ்ல அவங்க சொல்கிறாங்க, அவங்க பசியோட இருக்காங்களா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தானே ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணி விடுவா சொல்கிறாங்க. அது எனக்கு லீவ் போது தெரியுமா, அவங்க கூட நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் ஆசைப்பட சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அச்சோ உங்க பாரு ரொம்ப பாசிட்டிவாலாம் ஆகாது ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு அவங்களோட மோர் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா, நீ பெற்று கொடுத்ததுல 2 அப்படி சொல்கிறாங்க. இருந்தாலும் சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் சொல்லி ஜங்க் தவிர கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பைட் பண்ணாத சொல்கிறாங்க. நீ தானே கேட்குற சொல்லி ஜங்க்கும் பைட் பண்ணுறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, அப்படி இருந்து ஒன்றால் என்ன ஸ்டில் ஹேண்டில் பண்ண முடியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் நீ அவ்வளோ ரக்கெட்டை சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம்மில் போட்டு அடிக்கிறாங்க, ஜிம் தான் ஜங்க் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சரி வீட்டை சொல்கிறாங்க, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா, என்னோட ஹஸ்பண்ட் எங்கே பார்த்தாலும் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாங்க, எனக்கு வீட்டில் எந்த ஒர்க்குமே இல்லை, அவரே பார்த்துக்கிறாங்க சொல்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு மாஃபியா, ஒரு பெஸ்ட்டு அப்பா, ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் பெஸ்ட்டு சன் இந்த வேர்ல்டு சொல்கிறாங்க. என்னதுக்கு, ஆமாம் உனக்கு அப்பா அம்மாவுக்கு நீங்கள் தான் ஒரு பெஸ்ட்டு பையனாக இருந்திருப்பீங்க, நீங்கள் மட்டும் அவங்க அப்பா அம்மா இருந்ததா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, எனக்கு என் அப்பா அம்மா பார்க்கணும் ஆசையில் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், ஏன்னா எல்லாருடைய ஃபேஸையும் நான் உன்கிட்ட பார்த்துட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நிச்சயமாக அவங்களோட ஃபேஸில் என்னோட அப்பா அம்மாவும் நான் பார்த்துட்டேன், எனக்கு எல்லாமே நான் அவங்ககிட்ட பார்த்துட்டேன், நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட்டு, என்னோட வேர்ல்டே நீ தான், உனக்கு அப்புறம் தான் எனக்கு அவங்க 2 பேரும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஆளே வேணும்னே பாசிட்டிவ் ஆகிறதா சொல்கிறாங்க. பாசிட்டிவாக நான் ஆக்கலடா, நீ தானே பாசிட்டிவ் ஆகிட்டுருக்க, அவங்க வந்து பாவம் பசியோட நாங்கள் சரி ஃபுட்டை ஃபீட் பண்ணிட்டு இருந்தா ஏன்னா அவங்கள்ட்ட பாசிட்டிவ் ஆகிறதா சொல்கிறாங்க. எனக்கு பாசிட்டிவ் ஆகதான் செய்யும், இப்படி ஒரு ஹஸ்பண்ட் தான் யாரும் பாசிட்டிவ் ஆக மாட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, நான் ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்டாடா சொல்லி கேட்குறாங்க. பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் இந்த வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு செம்ம ஹாப்பி, எப்படி சீக்ஸ் அப்படி கெஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க, லவ் யூ டூ சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது நம்ம ஜிமின் தான் ஜங்வின் கூப்பிட்றாங்க, பேபி சொல்லி ஓடி வராங்க. மம்மா சொல்கிறாங்க, வாங்க சொல்லிட்டு ஹேண்டை நீட்டுறாரு. இப்போ பேபிஸ் 2 பேரும் ஓடி வந்துட்டு ஒரு பேபி ஜங்குக்கு மேலேயும் ஒரு பேபி ஜிமின் மேலேயும் ஜம்ப் ஆகுது அப்படி பிடிச்சிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. மம்மா நீங்கள் எவ்வளோ நேரம் சொல்கிறாங்க, அது உன் டேடா கிட்ட ப்ளே பண்ணிக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படியா பாவம் டேடா, இப்போ தான் நீங்கள் டேடாவை மிரட்டுறீங்க சொல்கிறாங்க. அப்படியே உன் டேடா நான் மிரட்டுறேன்னா என்ன சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, டேடா வெளில ஒரு மாஃபியா, ஆனால் வீட்டுக்குள்ள பாருங்க நம்மளுக்கு எல்லா ஒர்க்கும் பண்ணி தராங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க டேடாவை பற்றி எனக்கு தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு தெரியுமே. நாங்களும் சொல்கிறாங்க, அச்சிச்சோ சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் மாஃபியாவில் ஆக மாட்டோம், ஆனால் எங்கள் டேடா தான் எப்போது மாஃபியாவாக இருப்பாங்க, நம்பர் 1 சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஒரு க்யூட்டான ஒரு டாக்டர் அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மாஃபியா டேடா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. டேடா மம்மா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் எப்போதும் இப்படியே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படியே இதே மாதிரி க்யூட்டாக ஃபைட் பண்ணிட்டு நிறைய லவ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு யாரா சொல்லி கொடுக்குறா சொல்கிறாங்க. அதான் காயங்கள் சொன்னாரே, காயங்கள் சுபினங்கள் சொல்கிறாங்க. அவனுங்க வேற வா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு கால் வருது, இப்போ ஜங்கு தான் அந்த ஓகே வர சொல்லிட்டு சரி ஓகே ஜிமி நீ பேபிஸை பார்த்துக்கணும் கிளம்புற சொல்கிறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க, நைட்டு வந்துடும்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க, நைட்டு எனக்கு நான் வெளில ஸ்டே பண்ணியிருக்கேன் அவனை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்கிறாங்க. நான் வந்து பேபி தூங்காது சொல்லிட்டு அவங்க தான் ஜிம்மில் பிடிச்சி கிழிச்சாங்க. வலிக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே போய்ட்டு வரட்டா சொல்கிறாங்க. பேபிஸை பார்த்துட்டு அம்மா பார்த்துக்கோங்க சார், நான் பார்த்துட்டுடா சொல்கிறாங்க. எனக்கு ஜவுக்கு பேபிஸ்க்கு நல்லா ட்ரைனிங்லாம் கொடுத்து வச்சிருக்காரு, எப்படி எதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. 2 பேர் குட்டி குழந்தைங்க தான், ஒரு 4 இயர்ஸ் பேபிஸ் தான், அதனால டேலண்டட் தான். ஃபைனல் டேடா பாய் சொல்கிறாங்க. சேஃபாக போங்க சொல்கிறாங்க. ஓகேப்பா நான் போய்ட்டு வர சொல்லிட்டு ஜவுக்கு தான் போகும்போது ஜிம்மில் பார்த்துட்டு சேஃப் வர சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ பேபிஸ் 2 பேரும் ஜிம்மில் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா நீங்கள் ஸ்டோரி சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மின் ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜவுக்கு தான் வந்துட்டு அப்படியே ஒரு கார் எடுக்கிறாரு. அவ்வளோ ஒரு கண்ணில் அப்படி ஒரு கோவம் தெரியுது. ஒரு இடத்துக்கு போகிறாங்க, போயிட்டு ஒரு பர்சனை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. சார் விட்டுருங்க சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ வந்துட்டு என்னோட குழந்தைங்களோட என்னோட ஜிம்மிலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா சொல்கிறாங்க. சார் அதை சொல்கிறாங்க, நான் ஃபாலோ பண்ணல சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் என்னோட எதிர்த்து தான் ஃபாலோ பண்ண சொல்லிட்டு, அதுக்காக நீ ஃபாலோ பண்ணுவியா சொல்லிட்டு அவர் அந்த அடிக்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. டேடி விட்டுரு அவங்க செத்துட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவுக்கு பார்க்குறாங்க. அப்போலாம் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக கொண்டு வர மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. டார்ச்சர் பண்ணி தான் கொள்ளுவோம் சொல்கிறாங்க. எவ்வளோ பெரிய குரூவல் மாஃபியாவாக இருக்கா, வீட்டில் பார்த்தா ஆப்சைட் இருக்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஃபைனலாக இந்த பக்கம் ஜங்க் தான் அந்த பர்சனை ஃபுல்லாக அடின்னு அடிச்சு அப்படியே வந்து வச்சு செஞ்சுட்டு ஃபுல்லாக இப்போ நைட்டு வராங்க. ஜிம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் வீட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாக ஒரு ரூம் போகிறாரு. போய்ட்டு குளிச்சுட்டு டேரெக்டாக பெட்ரூம் போகிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அப்படியே க்யூட்டாக வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. பேபி சென்டர் பக்கத்தில் ஜிமின் வந்துட்டு சென்டரில் படுத்திருப்பாரு. 2 பக்கம் பேபி சென்டர் ஜிம்மில் ஹக் பண்ணி தூங்கிட்டு ஜங்க் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம பேபிஸ் 2 பேரையும் ஒரு வாரமாக எடுத்து ஜிமினை தூக்கி அவர் மேலே வந்து படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிமின் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸ்டைலில் அவங்க அப்படி தான் இருக்காங்க. ஏன்னா அவருக்கு ஜிமின்னா அவ்வளோ பிடிக்கும். ஜிமினுக்கு ஜங்க் கூட இருந்தால் மட்டும் தான் தூக்கமே வரும். அவருக்கு ஆயிஸாக ஓப்பன் பண்ணிட்டாங்க. நீ வண்டியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. எங்கே போய் என்ன கேட்குறாங்க. அது மாதிரின்னு சொல்லிட்டு தூங்க சொல்லிட்டு டேப் பண்ணி தராங்க. இப்போ ஜிமின் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அவர் ஒரு ஹேண்ட் வந்து அவங்க பேபிஸ் மேலேயும் இன்னொரு ஹேண்டு ஜிமின் மேலேயும் இருக்குது. அப்படியே வந்துட்டு அழகாக தூங்குறாங்க. ஃபேமிலி அவ்வளோ அழகாக இருக்குது. இதோட இந்த ஒன் ஷாட் முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் ஓகேவா. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.